உங்கள் விஜய். Welcome to Achi Masala, Niya, Nana, powered by RRP Housing, co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் அநேகமாக நீயா நானா தான் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நுணுக்கமான ஒரு சப்ஜெக்ட், பட் நம்ம சமூகத்தில் வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, நம்முடைய சமூக அமைப்பில் யதார்த்தமாகவே சில உறவுகள் இப்படி இருக்கணும் அல்லது இப்படி இருந்து பழகியிருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, மருமகன்கள் மாமனார் மாமியார் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப், மாமனார் மாமியார்கிட்ட ஒரு மருமகன் எப்படி நடந்துக்கணும் அல்லது எப்படி பேசணும் அப்படின்னு ரெண்டு மாதிரியான சிஸ்டம் இருக்குது. என்னென்னா, மாமனார் மாமியார்கிட்ட கொஞ்சம் தூரத்திலாமல் இருக்கணும், என்னங்கிறதோடு இருந்துக்கணும், ரொம்பலாம் பேசக்கூடாது, ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்கக்கூடாது, அல்லது இருந்துக்க வேண்டாம், அப்படி பழகிருக்கலாம் அல்லது அப்படி சொல்லப்பட்டிருக்கலாம். இது ஒரு பேட்டர்ன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காலம் மாற மாற நமக்கு நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அதிகமாகிறப்போ மாமனாரும் மாமியாரும் மருமகனோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகரிச்சிருச்சு. அவங்களோட பேச வேண்டிய சூழ்நிலைகள் அதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் மாப்பிள்ளை கொஞ்சம் கலகலப்பாக இருந்தால் பெட்டர் அப்படின்னு மாமனார் மாமியாரே எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்னு தோணுது. இதில் ரெண்டு சிஸ்டம் இங்கே அவைலபிளாக இருக்குது. மாமனார் மாமியாரிடம் கலகலப்பாக பேசுகிற மாப்பிள்ளைகள், அதாவது மருமகன்கள், கலகலப்பு இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் வைத்து பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைகள் அல்லது மருமகன்கள். இதான் இன்றைக்கி நம்ம பேச போகிற அந்த இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட். உங்கள் வீடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மாமியார் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, ஓகே, மாமனார் வீட்டுக்கு போயிருக்கீங்க, இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒன்று போயிருக்கீங்க. நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கப்போ அல்லது ஹாலில் இருக்கப்போ அல்லது நீங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கிறப்ப மாமனார் மாமியார் இவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? உள்ள என்ட்ரான உடனே அவங்க எந்திரிச்சு கிச்சனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிடுவாங்க. ஒரு காஃபியோ டீயோ ரெடி பண்றதுக்கு. சரி வந்திருக்காரு மாப்பா, ஏதாவது ஒன்று கொடுக்கணும், தண்ணியாவது மோக்கிறக்கா டக்குன்னு ஒரு செகண்ட்ல உள்ள போயிடுவாங்க. அதை தான் கேட்குறேன். அவங்க செயல் எப்படியெல்லாம் மாறும் சார்? அவங்க சோஃபாவில் கால் மடக்கிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இன்கேஸ் உள்ளே போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிமோட்டை எடுத்து அப்படியே வச்சுட்டு அப்படியே உள்ளே போயிடுவாங்க. அவ்வளோதான். அதான் இதான் எனக்கு அங்கே ஒரு 10 நிமிஷம் தான் உட்காருவேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு உட்காரது ஒரு மாதிரியா இருக்கும். இன்கேஸ் அவங்க நாடகம் ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு ரூமுக்கு இன்னொரு டிவி இருக்குது, இன்னொரு டிவியில் போய் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் பாட்டு சோஃபாவில் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் என் பையன் மனைவி எல்லாம் வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் இதான் நான் வந்து மறுபடியும் வெளில வந்துடும். அவ்வளோதான். அது வரைக்கும் என் மாமனார் பார்த்தீங்கன்னா ஃபோனில் அவ்வளோ சவுண்டாக பேசுவார். நம்ம உள்ள என்டர் ஆனவனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு சவுண்டே அப்படியே வாய்ஸ் ரெடியூஸ் ஆயிரும். யூஸ்வலாக எங்கேயும் வெளில போகும்போது பைக்கில் பின்னாடி ரொம்ப ஃபாஸ்டா போவார். இப்ப நம்ம போனோம்னா ரொம்ப ஸ்லோவா போவாப்ல. மருமகன் இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஸ்லோவா போவாப்ல. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் நிறைய டைம். இப்போ மாப்பிள்ளைன்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ள போனோடனே அவருக்கு தண்ணி வேணுமா டீ வேணுமான்றத அவங்க மகளை விட்டு கேட்டு விட சொல்லுவாங்க. ஏதாவது குறை சொல்லிடுவாரோ, அவர் ஏதாவது கோச்சுக்குவாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் இருந்துகிட்டே இருக்கும். அவர் தண்ணி வேணுமான்னு கேளு, அவர் காஃபி வேணுமான்னு கேளு, நீங்க மத்தியானம் என்ன சாப்பிட்றாங்க, மட்டன் சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லி உள்ள இருந்துட்டு கிச்சன்ல இருந்து சொல்லி விட்டுட்டே இருப்பாங்க. அடுத்தது இப்போ உங்கள் தரப்பை நான் கேட்குறேன். மாமனார் வீட்டில் இருக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது? ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி இருக்க முடியாது இல்லையா? எதையுமே ஃப்ரீயாக செய்ய முடியாது. எதையுமே ஃப்ரீயாக செய்ய முடியாது. எதை ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரி தான் இருக்க முடியும். பொதுவாக அங்கே பவ்யமாக தான் இருந்துகிட்டு வருவோம். பக்கத்தில் மாமனார் வீட்டில் இருக்கிற போது மாமியார் வீட்டில் இருக்கிற போது நீங்கள் சந்திக்கிற தர்ம சங்கடங்கள் என்ன? இல்லை சார், இப்போ நம்ம செய்யக்கூடிய செய்திகள் அவங்களுக்கு பிடிக்குதா, இல்லை வந்து நம்ம செய்கிறதுல ஏதாவது தவறு இருக்குமா, அவங்க ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அழகாக சொல்கிறது. அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாம். நான் அப்படியே உள்ளே போகும்போது யாராவது சேர் இருந்துச்சுன்னா உட்காருவோம், இல்லைனா அப்படியே பார்த்துட்டு மாமா உட்காந்துருக்காங்களா அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். ஓகே. அப்படியே இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்குவோம், இல்லைனா அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். சரி அப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்கும். மாமனார் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க 2 நாள், நீங்களும் உங்களை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை மாற்றிப்பீங்க? நீங்கள் எவ்வளோ பவ்யமாக நடந்துப்பீங்க அல்லது எப்படிலாம் இருந்துப்பீங்க? நம்மளே சில காரியங்கள் நம்ம டவல் எடுத்துகிட்டு போகிறதோ சோப்பு எடுத்துகிட்டு போகிறதோ நம்மளே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா, சரி பரவாயில்ல மாப்பிள்ளை ஓரளவு அனுசரிச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா, என்னடா இவர் வந்து அடிக்கடி நம்ம பொண்ணு நிறைய வேலை வாங்குவார் போல இருக்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கால்குலேஷன்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் இல்லை? கண்டிப்பாக இருக்கும் சார். ஓகே. வேற என்ன தர்ம சங்கடம் மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கிற போது ஏற்படுகிற தர்ம சங்கடங்கள் என்ன? கம்ஃபர்டபுளாகவே இருக்க முடியாது சார். இப்போ நான் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, காலையில் இருந்துச்சுன்னா நான் சாயங்காலம் தான் குளிப்பேன், எனக்கு தோணும். ஆனால் அங்கே நல்லவன் மாதிரியே காலையிலேயே குளிச்சுட்டு விபூதி வச்சுட்டு அப்படியே பனியனெல்லாம் போட்டு அப்படியே நல்லவன் மாதிரியே அப்படியே வெளியே வரணும். அப்போ மாப்பிள்ளை கொஞ்சம் டிசிப்ளினான ஆள், நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பசிக்குது, இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ எங்கள் அம்மா இருக்காங்கன்னா நான் போய் கிச்சனில் போய் நான் அங்கே வாளியில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். இங்கே வந்து ஏதாவது சாப்பிடணும் போனால் சுற்றி பார்க்கணும், எங்கே இருக்குது ஸ்நாக்ஸ்ன்னு தெரியலையே. அப்படி யாராவது என் ஒய்ஃப் அந்த பக்கமாக கிராஸ் ஆனாங்கன்னா அப்படி கேட்பேன். இல்லை மாமியார்னா சரி கேட்டால் சரி ஒரு மாதிரி இருக்கும், நினச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியாது. எல்லாரும் மாமா
ஒய்ஃபு எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது நம்மளும் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் நான் வீட்டில் வந்து நான் லேட்டாக சாப்பிடுவேன், 3 மணிக்கு சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு அது இங்கே முடியாது, எல்லாரும் சாப்பிடும் போதே சாப்பிடுங்க அப்படின்னுவாங்க. ஸோ எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி டைம் படியே இருக்கிற மாதிரியே இருந்துக்கணும். ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டாச்சு, இப்போ ஒரு 4 மணிக்கு பசிக்குது, சாப்பிட்ற டைம் இல்லை, ஸ்நாக்ஸ் டைம் இது. கண்டிப்பாக கேட்க மாட்டேன். நம்ம கேட்டா என்ன செஞ்சு தருவாங்க, ஆனால் நமக்கு கேட்கவே வராது. ஒருவேளை இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஒரு ஒரு சின்ன பவுல் மாதிரி இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க, சாப்பிட்றீங்க அப்படின்னா எப்படி சாப்பிடுவீங்க? நீட்டாக கரெக்டாக மெதுவாக எடுத்து சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் இருக்கோம்னா நல்லா சௌரியமாக உட்காந்துக்கிட்டு தட்டை எடுத்து மடியில் வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அது நீட்டாக கொஞ்சம் கரெக்டாக மிச்சம் இருக்கிற மாதிரி. கரெக்டாக மிச்சம் இருக்க மாதிரி, அது ரொம்ப முக்கியம். அதான் அதில் மிச்சம் இருக்கணும். அப்படி டீசெண்டாக சாப்பிட்டுட்டு இருக்கணும். சார் வீட்டில் இருந்தேன்னா லுங்கி பனியன்லாம் போட மாட்டேன், லுங்கியோட இருப்பேன், ஃப்ரீயாக இருப்பேன். பட் மாமனார் மாமியார் வீட்டு போனா ரொம்ப கஷ்டம் சார், ஃப்ரீயாக இருக்க முடியாது. இன்னொன்று என்னோட ட்ரெஸ்ஸு அவங்க துவைப்பாங்க, அது கொஞ்சம் அனீசியாக இருக்கும். பாவம் அவங்க வயசானவங்க நம்ம ட்ரெஸ்ஸை துவைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எஸ் சார், நான் கிரிக்கெட் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு தலைவணி 2 தலைவணி வச்சுட்டு காலை சோஃபாவுக்கு மேலே தான் வச்சுட்டு தான் படுப்பேன். ஆனால் மாமியார் வீட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் உட்காந்துட்டு ரொம்ப அப்படியே நேராக உட்காந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது நடுவில் கொஞ்சம் பிரேக் டைம் பசிக்கும், என்ன பண்ணிட்டு இருப்பேன், உடனே பாப்பேன் யாருமே கிராஸ் ஆக மாட்டாங்க. நான் உடனே என் ஒய்ஃபுக்கு ஒரு கால் பண்ணுவேன். ஒய்ஃபுக்கு கால் பண்ணோன்னா என் கூப்பிட்றாங்களுக்கு கட் பண்ணிட்டு வருவாங்க. என்னங்க ஏதாவது திங்கிறதுக்கு ஏதாவது குடியேன், வயிறுதெல்லாம் பசிக்குது அப்படின்னா, ஏமா என்னமா இருக்கு, ஏமா உங்க அம்மாட்ட கேட்குறேன், நீ ஏதாவது பாரியேன் அப்படின்னு. இதே நம்ம விட்டுச்சிங்கன்னா இந்த நேரத்தை போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு என்னம்மா எதுவுமே இல்லை எங்கேம்மா ஆச்சுன்னா, இல்லடா அந்த 5 பக்கத்தில் ஒரு செம்பரத்தில் முறுக்கு இருக்கு பேர், அதை வேணா எடுத்துக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம அவங்க வீட்டில் போய் கிச்சனில் போய் ஆராய முடியாது. நம்மளுக்கு ஆனால் பசிக்கும், இருந்தாலும் ஒரு கௌரவம் அப்படி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறது. ஓகே, கௌரவம். அவங்க வீட்டில் இங்கிலீஷ் பேப்பர் தான் சார் வாங்குவாங்க. நமக்கு தமிழ் பேப்பர் படிச்சே பழகிடுச்சு, அது தமிழ் பேப்பர் படிக்க முடியல, அது கேட்கவும் முடியாது. அப்புறம் நம்மளே போய் வாங்கிட்டு வந்துடுவோம், கேஷுவலாக வெளில போகிற மாதிரி. ஆமாம் சார். அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டு பழகினவங்க. அவசர அவசரமாக போய் ஹோட்டலில் போய் எதையும் வாங்கிட்டு வர்றாங்க. அப்போவே வந்து இதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் இருக்கிறத வச்சா போய் இல்லை இல்லைங்க பரவாயில்லைங்க, இல்லை ஏன்னா அவங்க அதை வந்து டிஃபன் சாப்பிட்றாரு மாப்பிள்ள அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் நமக்கு அது வந்து கஷ்டமா இருக்கு. அப்படித்தான் எல்லா வீட்லையும். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அப்படித்தான். ஆனால் இன்னைக்கு வரைக்குமே வந்து அது வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலை தான். பட் அவங்களுக்கு வந்து ஏதாவது எங்கிட்ட சொல்லணும்னா கூட என் மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லித்தான் சொல்ல வைப்பாங்க. இன்னும் அந்த ஒரு தூரம். ஓகே, இப்போ இது இன்னொன்று இருக்குல்ல, அதாவது இது நீங்கள் பண்ணுற உங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போக்குவரத்து. ஆனால் மாப்பிள்ளை வராருங்கிறதுக்காகவே வீடில் ஒரு பாவலா நடக்கும் அவங்க வீட்டில், ரைட்டா? இப்போ உங்களுக்கு டிஃபன் வாங்கி வந்து வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி அவங்க வீட்டில் ஒரு பாவலா நடக்கும். மாப்பிள்ளை வராருன்னா வீடு சுத்தம் பண்ணிடுவாங்க. இது மாதிரி மாப்பிள்ளைக்காக நடக்கிற பாவலாஸ் என்னென்ன? எல்லாம் பக்கவாக க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு பிடிச்சதை ரெடி பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. வேற நான் மாடி தனியாக எங்களுக்கு தங்குறதுக்கு மாடியில் ஒரு ரூம் இருந்துச்சுன்னா மாடி ரூம் அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் நம்ம வரும்போது தான் அது எல்லாமே எல்லாம் இது பண்ணுவாங்க. மாப்பிள்ளை ரூம் ரெடி. அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே பாத்ரூம்லாம் இருக்கும். பாத்ரூம் போகணுன்னா கிச்சன் தாண்டி தான் போகணும். ஸோ கிச்சன் தாண்டி போக மாப்பிள்ளை இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மேலே தனியாக பாத்ரூம் அதுக்காக இருக்கும். இல்லை, அழகாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. அப்படியே தமிழ்நாடு வீடுகளை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கு. நிறைய வீடுகள் இந்த இதெல்லாம் செய்கிறாங்க. அவர்கள் வீடு எப்படியெல்லாம் மாறி போகும் மாப்பிள்ளை வருகிற போது. நம்ம அவங்க எனக்கு சங்கடம் நினைச்சிட்டு அவங்க எவ்வளோ விஷயத்தை அவங்க சங்கடப்பட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் அவங்க என்னுடைய 2 மச்சான், என் மாமனார், என் மாமியார் எல்லாருடைய கவனமும் பார்வையும் அந்த நான் இருக்கிற எல்லா மணி நேரமும் அவங்க எம்எல்ஏ தான் இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, என்ன சாப்பிட்டாரா, தூங்கிட்டாரா, குளிச்சிட்டாரா, என் ஒய்ஃப்கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, அது பிடிக்குமா இது பிடிக்குமா. நான் வந்து அவங்க சங்கடப்படுறாங்களோ எனக்கு சங்கடமாக இருக்கும். அவங்க சங்கடம் படுவாங்களேன்றதுக்காக அவங்க போகிறதுக்கு தவிர்க்க வேண்டியதாக சூழ்நிலை இருக்குது. எல்லாமே வீட்டை எல்லாமே மாற்றியே வச்சுடுவாங்க. இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும். நம்ம எப்படி போலியாக மாறுறோமோ அதே மாதிரி அவங்களும் எப்பயுமே குப்பையும் குடும்பம் வீடு கூட பார்த்தீங்கன்னா நம்ம வரணும் போது பார்த்தா அங்கங்கே நீட்டாக இருக்கும். அந்த போலி 2 பக்கமும் இருக்குதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக முடிஞ்சளவுக்கு போகிறத தவிர்க்கணும்னு நான் நினைப்பேன். சாதாரண தண்ணி கார்பரேஷன் வாட்டர் தான் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளை வந்துட்டாருனே மினரல் வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்து ஊற்ற சொல்லிடுவாங்க அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி. அதே மாதிரி தயிர் சாதம் சாப்பிடும்போது நான் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றது பழக்கம். அவங்க வீட்டில் ஊறுகாவை யூஸ் பண்ண மாட்டாங்க. உடனே ஊறுகாய் பாக்கெட் இல்லை பாட்டில் உடனே வாங்கிடுவாங்க. எனக்காக அவங்க வீட்டில் மாற்றிடுவாங்க. ஓகே, உங்கள் வீட்லையும் இது நடந்துக்கிட்டு இருக்கலாம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். மாமனார் மாமியாரிடம் கலகலப்பாக பேசக்கூடிய பழகக்கூடிய மருமகன்கள் ஒரு பக்கம், கொஞ்சம் தூரத்தில் தான் நாங்கள் இருப்போம், விட்டகுறை தொட்டகுறையாக தான் பழகுவோம், அதான் பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருமகன்கள் பேசலாம். ஆக்சுவலாக இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சாப்பாடு வேணால் கூட மனைவி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே போய் கலகலப்பாக பேசி மாமியார்கிட்ட போய் எனக்கு சாப்பாடு வைங்கலாம் சொல்கிற டைப் கிடையாது.
உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாமியார் மாமனார் வீட்டில் இருக்கிறப்போ என்னென்ன உரிமைகள் எல்லாம் நீங்களாக எடுத்துக்கொள்வீர்கள்? நான் இப்போ வந்து டிஷர்ட் எடுத்துட்டு போக மறந்துருப்பேன். நான் வந்து டைரக்டா ஜீன்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம்லாம் போயிருப்பேன். எனக்கு வந்து வைஃபோட பிரதர் இருக்காரு. அவரோட அலமாரில போயிட்டு அவரோட டிஷர்ட் வந்து எடுத்து கூட நான் போடுவேன். மச்சான் டிஷர்ட்டை உரிமையா எடுத்து போட்டுப்பீங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு லிபர்ட்டி இருக்கு. ரொம்ப கேஷுவல். நான் இன்னைக்கு நான் ட்ராக்ஸ்ல இருந்தானா ஏன்பா அந்த லுங்கி இருக்காப்பான்னு கேட்டு அந்த மாதிரி சங்கோச்சப்பட மாட்டேன். டைரக்டா போயிட்டு இருந்தாப்பா நான் போவேன், நான் எடுத்துட்டு வரேன், சேஞ்ச் பண்றதுக்காக போவேன். ரூம்ல லாக் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி டிஷர்ட் ஹேங்கர்ல இருந்து எடுத்து போட்டுப்பேன். வேஸ்ட் இருந்தா லுங்கி வச்சுப்பாரு, எடுத்து கேஷுவலா நான் போட்டுட்டு இருப்பேன். அப்புறம் எதுக்கு மச்சான் இல்ல அதேதான் பக்கத்துல என்ன உரிமைகளை நீங்களாக எடுத்துக்கொள்வீர்கள்? ஒன்றும் இல்லை சார், எங்கள் மாமியார் கேஷுவலாக தான் இருப்பாங்க. நான் போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா பிரகாஷ்னு ஒரு இதுவாக தான் கூப்பிடுவாங்க, பேரிட்டு தான் கூப்பிடுவாங்க. நாங்களும் வந்து பாரதி அம்மா தான் கூப்பிடுவாங்க. மாமியார் நல்லா கூப்பிடுறது இல்லை, பாரதி அம்மா அப்படின்னு. ஏன்னா என் ஒய்ஃபோட பேர் வந்து பாரதி, பாரதி அம்மா தான் சார் கூப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கல்யாணம் பண்ணப்போ மாப்பிள்ளைய எடுத்தோன்னே உங்களை பேரிட்டு கூப்பிட்டப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? பிரகாஷ் அப்படின்னு கூப்பிட்றப்போ எனக்கு எந்த இதுவும் என்ன நம்மளோட வயசுலோட பெரியவங்க தானே, ஓகே, அதனால அவங்க பிரகாஷம் கூப்பிடுறதுனால ஒன்றும் இதுவாக தெரியல எனக்கு. நீங்க அத்தைன்னு கூப்பிடல, மாமியார் அத்தன் தானே கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே பாரதியம்மா பாரதியம்மான்னு கூப்பிடுவாங்க. ஓகே, அதனால அந்த பாரதி அம்மானே நானும் கூப்பிட்டுருது. இங்க யாராவது மாமியாரை பேரிட்டு கூப்பிட்டுருக்கீங்களா யாராவது? அவங்க பெரியவங்க, அவங்க பேரை சொல்றது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஊர் சைடு அப்படிங்கிறதுனால மரியாதை இல்லை முதல்ல பேர் சொல்லி கூப்பிட்றது. அதனால கூப்பிட்றதே இல்லை, பழக்கமே இல்லை. ஓகே, வேற? நான் அத்தைன்னு கூட கூப்பிட மாட்டாங்க, வாங்க போங்க தான். வாங்க போங்க தான். அவங்களும் அதே தான். அவங்க பேர் என்ன? லீனா. லீனா. லீனா அத்தைன்னு சொல்லுங்க. வரல சார். வரமாட்டேங்க. ரைட் தான், வரல சார், உண்மைதானே. ஆக்சுவலாக இவங்களால முடியாது, ஏன்னா அவங்க கூப்பிட்றது இல்லை. பட் நீங்கள் வந்து உங்கள் மனைவியுடைய பெயர் வச்சு அவங்க அம்மானு கூப்பிடுங்க. கேஷுவலாக அப்படியே கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ ஒரு யதார்த்தம் அழகும் இருக்குது. ஒரு அம்மாவை கூப்பிட்ற மாதிரி பாரதி அம்மா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி டோன். நைஸ். பக்கத்தில் மாமனார் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா டேப்லெட் போய் வாங்கி கொடுப்பேன். அவங்க கேட்கலன்னா கூட நான் போய் படுத்துட்டு இருப்பாரு. உடம்பு சரியில்லாத இருக்கும், ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க கூப்பிடுவேன். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவேன், எல்லாம் செய்வேன். அவங்க கொஞ்சம் பெருமையாக எடுத்துப்பாரு. பரவாயில்ல, மருமக நல்லா பண்ண, நல்ல விஷயம். உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவேன். ஓகே. எங்கள் மாமியார் பெரம்பூரில் இருக்காங்க, வாரத்துக்கு 2 நாள் அங்கே போயிடுவோம். ஏன்னா அவங்க அம்மாவோட பொண்ணு கூட இருக்குன்றதுனால. அதே சமயத்தில் நான் உள்ளே போனேன்னா நீங்கள் சொன்ன எல்லா உரிமையும் நான் எடுத்துப்பேன். போன உடனே முதல்ல எங்களுக்காக அவங்க தனியாக கஷ்டப்பட்டு அந்த ரூமை ரெடி பண்ண போவாங்க. வயசான ஆள் வேணான்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே போக சொல்லிவிட்டு ஒய்ஃபையும் கிச்சனுக்கு அனுப்பிடுவேன். நான் ஒண்டியாக வந்து அந்த ரூம் ஃபுல்லாக ரெடி பண்ணுவேன், கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுவேன். அதேமாரி ஏசி நானே இப்போ ஏசி போட்டுப்பேன். போட்டு எங்கள் மாமனாரோட டிஷர்ட் இருக்கும், அதை எடுத்து நானே போட்டுப்பேன். ஸோ கடைக்கு அடுத்து எனக்காக ஸ்பெஷலாக வாங்கணும் அதுன்னு வாங்க. மைக் பக்கத்தில் வச்சுங்க சார். எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. எல்லாம் என்ன வேணுன்ட்டு ஒய்ஃப் போட்டு கேட்க சொல்லிட்டு மாமியார்கிட்ட நான் தனியாக அவங்க வரேன்னுவாங்க. வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக போய் கிளம்பி போய் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் சொன்னா போல் அந்த நேம் சொல்லுவாங்கண்ணே, நான் உரிமையாக கொஞ்சம் அதிகமாகவே தண்டசோர தனபாக்கியம்னு கிண்டலாக பேசுவேன். நான் அவங்க பேர் தனபாக்கியம். நான் அது ரொம்ப விரும்புவாங்க. சொல்லுவீங்களே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னே கேட்பாங்க. மறந்துட்டு கிளம்பிட்டேன்னா தண்டச்சோர தனபாக்கியம் அப்படின்னுவேன். ஸோ அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எப்போவுமே நான் வர அந்த 2 நாள் எதிர்பார்ப்பேன். இப்போது நான் வாரத்தில் 2 நாள் அங்கே போகிற ஒரு இதை வச்சுட்டு இருந்தேன். அவங்கள நான் ஒரு புள்ளன்றதை காட்டுறதுக்காக. அவங்க என் மேலே அவ்வளோ உயிராக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் நான் கூட வந்து பண்ணிட்டு இருப்பேன். இல்லை நீங்கள் சொல்ல புரியுது எனக்கு. ஆனால் அழகான சென்னை தமிழ், ஒரு டிப்பிக்கல் சென்னையோட ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள். என்ன மாதிரியான உரிமைகளை எல்லாம் நீங்கள் உங்களுடைய மாமியார் மாமனார் வீட்டில் எடுத்துக்கொள்வீர்கள்? மாமனார் மாமியார் அந்த மாப்பிள்ளை அந்த பாகுபாடெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஃப்ராங்காக இருக்கும். பார்த்தீங்களா, வீடு துடைக்கிறது முதல் கூட நான் பண்ணுவேன் அவங்க வீட்டில் போய்ட்டு. சார் நம்ம வீடு எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு அவங்க நீட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். அவங்க இல்லாத போது வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வேண்டிய அந்த செடியிலலாம் இருக்கும், செடியெல்லாம் அதில் தண்ணி ஊற்றிட்டு மரம் அந்த மேலே இதெல்லாம் இருக்கும், எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுருப்பேன் எல்லாத்தையும். இவங்க சொன்னதில் என்னால் அதை செய்யவே முடியாது. வேற என்ன? இந்த ஒட்டர் அடிக்கிறது, அந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறது, இந்த ஃபேனை துடைக்கிறது எங்கள் வீட்லேயே நான் பண்ண மாட்டேன் சார். இதில் பண்ணுறதுல என்ன சார் தப்பு இருக்குது? ஒட்டை அடிக்கிறது பண்ண வீட்டில் உங்கள் வீட்டிலே பண்ண மாட்டீங்கன்னா அப்புறம் வேறு எங்கே போய் பண்ண போகிறீங்க? அதுக்கு நான் கல்யாணம் பண்ணல சார். அதை நீங்கள் அது பண்ணலைன்னா அது உங்களுக்கு உங்களுடைய இல்லை சார், அவ்வளோதான். கல்யாணம் பண்ணல. ஏன்னா மச்சான் இருக்காரு, மாமனார் இருக்காங்க. அவங்க என் வீட்டில் நான் க்ளீன் பண்ணால் என் வீடு அப்படின்ற ஒரு. இப்போ இதே எங்கள் அம்மா அப்பா கூட ஜெய்சா போய் ஒட்டரடி அப்படின்னா ஏமா நான் செய்கிறேம்மா, பொங்கலுக்குலாம் நான் போனால் நான் செய்வேன். அது நம்ம வீட்டில் செய்யலாம், நம்ம உரிமை. இப்போ வந்து மாமியார் வீட்டில் போயிட்டு நான் ஒட்டரை அடிக்கிறது அதெல்லாம் இதாவது என்னோட வேலை இல்லை. நம்ம ஏன் பண்ணணும்? இப்போ என் வீட்டில் நான் பண்ணால் இது என் வீடு. இப்போ நான் போய் இவர் சொல்லுவார், நான் இப்போ நடு வீட்டில் நான் படுத்துருப்பேன். இதே மாமியார் வீட்டில் போயிட்டு நான் சட்டையாக அவுக்க மாட்டேன், நான் பேண்ட்டோட தான் படுத்துருப்பேன். நைட்டு எப்போ படுக்க போகிறனோ, இத்தனைக்கும் கல்யாணம் ஆகி எனக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு 1 வாரம் தான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் நான் நைட்டு அவங்க வீட்டில் தங்கவே மாட்டேன் சார். எனக்கு வந்து ஒரு இது சார், இப்போ எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணது மாமியார் வீட்டில் தங்கவே மாட்டார் சார். எனக்கு அப்படியே வளர்ந்துட்டேன். இவங்க தப்புன்னு நினச்சிட்டு எனக்கு அதை பற்றி கவலை. நான் என் மாமியார் வீட்டில் இன்ன வரைக்கும் நான் நைட்டு நான் தங்க மாட்டேன். நான் கிளம்புறேன், ஏன் மாப்பிள்ளை சாப்பிடாம போகிறாரு, இருங்க சாப்பிட்டு போகிறேன், இல்லைன்னா சாப்பாடு கொடுங்கன்னு சாப்பாடு எடுத்துட்டு நான் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டேன். நான் வீட்டில் வந்து நான் அப்புறம் 11 மணி வரைக்கும் டிவி பார்ப்பேன். என் மாமியார் வீட்டில் பார்க்க முடியாது.
என்ன என்ன எல்லாம் போய் படுங்க அப்படி. மாமனார் வந்து மிலிட்ரி மேன். அவர் பார்த்தீங்கன்னா கிக் பாக்ஸர் வேற. ஆள் பார்த்தீங்கன்னா 6 அடி ஹைட்டு. இப்ப தெரியுது சார் நீங்க எவ்வளவு பெரிய வீரன். அடிப்பாங்க. 6 அடி ஹைட்டு. அவர் ஏற்கனவே சொல்லுவாரு, எனக்கு லீவ் என்ன பண்ணுவீங்க, நான் பாக்ஸிங் போவேன், ஒருத்தர் மூச்சை உடைச்சேன், மூக்க உடைச்சானா எனக்கு லீவ் கொடுத்து இன்னொரு 3 நாள் எடுத்துங்க, ஏன்னா ஒரு மெடல் வாங்கிட்டு வரோம், அதுக்கு அடிஷனல் லீவ் கொடுத்தோம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து பகச்சு எதுக்கு ஒரு டீசென்ட் ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்னப்ல எங்க இருக்கீங்க, பைக்கில் போயிட்டேன்னு வச்சுக்கலாம். சிலப்போ பஸ்ஸை மிஸ் பண்ணிடும். அப்போ வந்து பைக்கில் போவேன். ஏன் பைக்கில் போறீங்க, என்ன இது, ஏன் பஸ்ஸை பிடிக்க வேண்டியதானே அப்படின்பாரு. அவர் குரலை வச்சு அவர் மூஞ்சி எப்படி ரியாக்ஷன் இருக்குங்கிறத நான் சரி கெஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்ம எதுக்கு நம்ம போனோம், இவங்க சொல்றாங்க க்ளீன் பண்ணுறேன், எனக்கு அது இது அதாவது உடன்பாடு இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்க மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? மாமனாரை பார்த்து மாமியார் பயந்ததை விட என்னை பார்த்து பயந்த காலம்லாம் உண்டு. அதெல்லாம் வந்து பழைய 10ஆம் பஸ் இது தானே சார். இப்போ வந்து நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆகிட்டோம். இப்போ எல்லாருமே வந்து மாமனார் மாமியார்லாம் எதிர்க்கு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒன்றுக்குள்ளே இருக்கிறாங்க சார். இதெல்லாம் மாறிக்கணும். எத்தனையோ விஷயங்களை நம்ம மாறிட்டு வரோம். ஏன் நீங்கள் மாமனார் மாமியார்னு தனியாக பிரித்து பார்க்குறீங்க சார்? அதை நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வராது சார். நான் பிரிச்சு பார்க்கல, நீங்க அதான் தப்பு நினைக்கிறீங்க. பிரிச்சு பார்க்கல. எனக்கு வந்து நான் ஏன் செய்யணுங்கிறதா என்னோட. ஏன் செய்யணும்னு நீங்க நினைக்கிறேன், நான் செய்யறேனே. நான் செய்யறதுனால நான் சொல்றேன். இது நீங்க செய்றீங்க, நீங்க செய்யறது பத்தி தப்பு சொல்லல சார். நீங்க செய்யறது பத்தி நான் தப்பு சொல்லல சார். நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு நம்ம பண்ணணும்ங்கறதா என்னோட கேள்வி சார். பண்ணணும்னா நம்ம அப்பா அம்மாக்கு நாங்க செய்யறோம் இல்லையா, அவங்கள அப்பா அம்மா தான் நான் சொல்ல வரேன். சார் சொல்றபடி அப்பா அம்மாங்கிறது வேற, மாமனார் மாமியாங்கிறது வேற. அதை ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுங்க. சரி, புரிஞ்சு. மாமனாருங்கிறது நம்ம வந்து அவங்க பொண்ணு எடுத்து, இப்போ அவங்க பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிச்சு, நம்ம ஏதாவது கண்டிக்கிறோம், அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க உள்ள வரலாம். மற்றபடி வீட்டில் போயிட்டு இந்த ஒட்டர் அடிக்கிறது, இந்த ஃபேனை துடைக்கிறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது சார். நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்த போதிலும் போனோம்னா 4 நாள் 5 நாளுக்கு அங்கே இருக்கிறோம், வேறு வேலையும் கிடையாது. அங்கே போய் என்ன செய்ய போகிறோம், அங்கே சும்மா தான் இருக்கிறோம். இந்த உதவியை செய்தா என்ன, மனிதாபிமானம் தானே, அவங்களும் மனுஷன் தானே சார். மனுஷன் தான் சார். மனுஷன் விட்டு கொடுத்தா என்ன, விட்டு கொடுத்தா குடும்பம் நல்லா இருக்கும்ல சார். நான் ஏன் பண்ணணுங்கிறதா சார். இல்ல அதுல என்ன, இதுல என்ன அவமானம் நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அதுல சங்கடம் சார்? அவமானங்கிறதோட எனக்கு வந்து ஒரு ஈகோங்கிறது கொஞ்சம் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஒருவேளை இது ஏன் வீடு இல்லைன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கோ? கண்டிப்பா இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இந்த ஷோவை எல்லாரும் தொடர்ந்து ரசித்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காரணம், நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். கலகலப்பாக இருக்கிறவர்கள் எவ்வளவு தூரம் கலகலப்பாக இருக்கலாம் மாமனார் மாமியார்கிட்ட, மாமனார் வீட்டில் அப்படின்னு ஒரு யாட்சிக்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி கட்டு செட்டாக இருக்கிற மாப்பிள்ளைகள் எந்த இடத்தில் மாற வேண்டும்னு சில விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். இந்த சமூகத்துடைய குடும்பங்களுக்குள் பேசப்படாத ஆனால் பேச வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீயா நானா பேசிக்கிட்டு இருக்கு. மாமனார் மாமியாரிடம் கலகலப்பாக பேசக்கூடிய பழகக்கூடிய மருமகன்கள் ஒரு பக்கம், கொஞ்சம் தூரத்தில் தான் நாங்கள் இருப்போம், விட்டகுறை தொட்டகுறையாக தான் பழகுவோம், அதான் பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருமகன்கள் பேசலாம். ஹலோ, ஆக்சுவலாக வந்து நான் எங்கள் வீட்டில் டிவி பார்த்தோன்னா வந்து சேரில் உட்காந்து பார்க்கவே மாட்டேன், எப்பவும் படுத்துகிட்டே தான் பார்ப்பேன். ஸோ வந்து அந்த பெரிய ஹாலாக இருந்தாலும் அந்த மாதிரி மற்ற போனாலும் சரி, மாமா போனாலும் சரி, நடு ஹாலில் அப்படியே படுத்துட்டு இருப்பேன். அத்தை அந்த சைடு காசு பண்ணி போவாங்க, மாமா அந்த சைடு காசு பண்ணி போவாங்க. என் ஒய்ஃப் கூட கேட்பாங்க, மாமா அத்தை போயிட்டு இருக்காங்க, எப்படி நடு வீட்டில் படுத்துருக்கீங்க. நான் ஆனால் கேஷுவலாக இருப்பேன். அத்தையும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, மாமாவும் கண்டுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு தங்கச்சி தான், 3 அண்ணன் ஒரே ஒரு தங்கச்சி. ஸோ வந்து அந்த பொண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு எனக்கு என்னையை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா குடும்பத்தில் ஒருத்தர் தான் நீங்களும். ஓகே, என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் அந்த பக்கம் இருக்கு. இவங்க பண்றதுல இதை என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? அந்த நடு வீட்டில் படுப்பேன்னு சொன்னார்ல சார், அது ஏற்றுக்கவே முடியாது சார். ஏன்னா அவங்க வந்து நம்மளோட வயசில் பெரியவங்க ஒன்று, 2வது மாமா மாமின்னு இது பண்ணுறதுனால அந்த இதை அக்செப்ட் பண்ணவே முடியல சார். படுத்தது டீ பார்க்கல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி படுத்திருப்பேன், எங்கள் அப்பா முன்னாடி படுத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு உட்காந்து டீ பார்க்கறது கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணல. ஸோ படுத்துட்டு டீ பார்க்க நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா அது வேற சார், உங்களுடைய உறவு அந்த உறவே வேற. நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க மாமா மாமின்னு வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான மரியாதை, அந்த மதிப்பை நம்ம கொடுக்கல. படுத்துட்டு டீ பார்க்கறதுனால மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல. அஃபெக்ட் பண்ணல, அது தப்பு இல்லை, அது நீங்கள் இயல்பாக இருக்கீங்க. எங்கள் வீட்டில் கூட நான் இயல்பாக தான் இருப்பேன். அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற வேண்டியிருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் அவங்களுடைய இதையும் மாற்றிக்கணுன்ற அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. இல்லை, எனக்கு அது மரியாதை குறைவாக எனக்கு தோணல. நான் டீ பார்க்குறேன், அவ்வளோதான். அவங்களும் உட்காந்து பக்கத்துலேருந்து பார்ப்பாங்க. ஸோ எனக்கு அது பெரிய விஷயமா தோணல. நம்ம வீட்டில் வசதி பத்தலைன்னா நம்ம அண்ணன் தம்பி யாரோ எந்திரடா தள்ளுடா, அண்ணன் உட்காரட்டும் தம்பி உட்காரட்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் அதாவது சொல்ல முடியாது.
இவர் என்ன பண்ணனாலும் அதை ஏற்றுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தான் போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். நம்ம தம்பியே இருந்தாலும் டேய் நவல்றா அக்கா உட்காரட்டும் இல்லை தம்பி உட்காரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு விட்டுட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். வேற வழி இல்லாமல் அமைதியாக இருக்கும். சார் அது வந்து சின்ன சின்ன விஷயமா நான் முதல்ல கூச்சமே பட மாட்டேன் சார். என் மாமனார் மாமியார் வீட்டில் போய் 2-3 நாள் தங்கினேன்னா கொஞ்சம் கூட கூச்சமே பட மாட்டேன். அது வந்து ஒரு கிராமத்து வீடு, அது ஒரு சென்ட்ரல் ஹால் ஒன்று இருக்கும். அதில் ஒரே ஒரு டிவி தான் இருக்கும். அதில் வந்து எல்லாரும் இருப்பாங்க, மாமனார் மச்சினங்க மச்சினிச்சி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. நான் கவலையே பட மாட்டேன் சார். நேராக போனேன்னா என் சட்டையை கழட்டி போட்டுட்டு பட்டாதுன்னு படுத்துருவேன். பட்டாதுன்னு படுத்துட்டு ஒரு தலைவாணி எடுத்து கொடுங்க அப்படின்னா எங்கள் மாமியார் எல்லாம் வந்து தலைவாணி எடுத்து கொடுத்தாங்கன்னா எல்லாம் தபானி எஸ்கேப் ஆகிடுவாங்கலாம். ஏன்னா மாப்பிள்ளை இந்த மாதிரி வந்து படாதுன்னு இப்படி படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு. அது மாதிரி கூச்சமே பண்ண மாட்டேன். ரெண்டாவது வந்து அன்னைக்கு வந்து அந்த வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்கோ, இப்போ என் மாமியார் என்னென்னலாம் நல்லா சமைப்பாங்களோ அன்னைய மெனுவே மாற்றிடுவேன் சார். எனக்கு தோணும் நீங்களே அத்தை எனக்கு செஞ்சு கொடுங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்ட்டு மறைமுகமாவோ இல்லை நேராவோ எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ. அவங்க சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் மெதுவடை நல்லா செய்வாங்க, சில குழம்பு இது மீன் குழம்பு மீன் வறுவெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அன்னைக்கு யார் இருந்தாலும் சரி எல்லாமே என் ஐட்டமாகவே தான் இருக்கும். சாப்பாட்டு பிரியங்கிறதுனால எனக்கு என்னென்ன பிடிக்குமோ இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு உரிமையை கேட்டு அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடுவேன் சார். ஓகே, இருக்கிற 2-3 நாளும் அன்னைக்கு ஜமாய் தான் நல்லா தான் இருக்கும். நம்ம வீட்டை விட மாமனார் வீட்டில் இன்னும் சுவையான ஸ்பெஷலான சாப்பாடு கிடைக்குமா? கவனிப்பு உண்மை சார். சிம்பிள் இஷ்யூ. இட்லி பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே பூ மாதிரி இருக்கும். எங்கள் மாமியார் வீட்டில் அங்கே இட்லி வச்சே அதுக்கு ஒரு குருமா குழம்பு ஊற்றுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை எங்கள் அம்மாட்டையே வந்து சொல்ல முடியாது, எங்கள் அம்மாட்டையோ ஒய்ஃபுக்கிட்டையோ அவ்வளோ அருமையாக செய்வாங்க சார். சில ஐட்டம் ஏன் எதனாலன்னு தெரியல, ஆனால் சம்வாட் ஸ்பெஷல் சார். சம்வாட் ஸ்பெஷல். ஓகே, கவனிப்பு நம்ம வீட்டோட அங்கே கூட கண்டிப்பாக சார். அடுத்தது வேற இங்கே சொன்னதில் எது என்னால் செய்யவே முடியாது சொன்னார் இல்லைங்களா, அங்கே போனால் வந்து வேணுங்கிறது கேட்டு வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிறது. அது வந்து அவ்வளவு நல்லதா படலைங்க சார். ஒரு டைம் 2 டைம் கேட்கலாம். போறப்பெல்லாம் கேட்டாங்கன்னா மனசுக்குள்ள என்ன இருக்கும், என்னடா அது உள்ள சொல்ல முடியாது அவங்களால வந்துட்டாங்க அப்படிங்கிறதான். அது எல்லா இடத்துலையுமே அது எதிர்பார்க்க முடியாது சார். எந்த மாமியாரும் அவங்களுக்கு எத்தனை வயசானாலும் சரி, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, மருமகன் கேட்டு ஒரு மாமியார் வந்து ஒரு சந்தோஷமா செஞ்சு கொடுக்காம இருந்தாலும் சதுத்தமே இருக்க மாட்டாங்க. இல்ல எந்த மாமியாரா இருந்தாலுமே மருமகன் கேட்டா அவங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் இயற்கை. டெய்லி ஒரு மெனு கேளுங்க, கஷ்டமா இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க. என் வீட்லயே என் மாமியார் வந்து நான் போனா வந்து டிஃபன் வாங்கிட்டு வராங்க, எனக்கு அது வேண்டாங்க, உங்க வீட்டில் வச்சு காலையில வச்சு சாப்பாடு விட. என் வீட்டில் சாப்பிட மாட்டேன் சார், டிஃபன் சாப்பிட்டு காலையில் சாப்பிடணும். ஆனா வந்து நமக்கு அது வந்து பரவாயில்ல, அவங்களுக்கு சிரமம் பண்ணாம அவங்க இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சார். இது நான் பொண்ணு எடுத்த வீடு சார், என்னோட அத்தை சார். இது நான் பொண்ணு எடுத்த வீடு, எனக்கு வேணுங்கிறது என்ன கேட்கறதுக்கு எனக்கு என்ன உரிமை இல்லைங்க? உரிமை இருக்கு சார். நான் உங்களோட மாப்பிள்ளை சார், வந்து சொத்து கேட்கறத உரிமை இருக்கா? டெய்லியும் எனக்கு என்ன வேணாலும் உடனே அவர் பாயிண்ட் அடிச்சார். சொத்து கேட்கறத உரிமை இருக்கா? சொத்து கேட்கறத உரிமை இருக்கா? சொத்து வேற சார், நீங்க அங்க கொண்டு வரீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உரிமை இருக்கு சார். சொத்து இல்ல சார், சொத்துங்கிறது இங்க பேசவே இல்லை. நீங்க சொத்து கேட்கற நீங்க சொன்னீங்களா? சின்ன சொத்து வேற இல்ல உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள கூட உங்களுக்கு உரிமை இருக்கு, கண்டிப்பா உரிமை இருக்கு சார். உரிமை இருக்கு சார், நான் அதை ஒத்துக்கிறேன். நாம விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் சார், அங்க சுட்டா தான் இட்லி கூட நல்லா இருக்கு அப்படின்ட்டு வாஸ்தவம் தான். ஆனாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லியும் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும் போது வந்து அது உங்களுக்குள்ள சங்கோஜம் கண்டிப்பா இருக்கும். ஆனா உங்ககிட்ட வெளியில சொல்ல முடியாது. 300 நாள் மாமியார் வீட்டுல நான் டெய்லியாவே சார் தங்கி இருக்கேன். இல்ல நீங்க தான் சொன்னீங்க இல்லையா, நான் போன டெய்லியாவே தங்கி இருக்கேன். நான் போறதே என்னைக்கு மாசத்துக்கு ஒரு 2 நாளா என்னமோ தான் போவோம். நாங்க போறது வந்து அவங்க எவ்வளவு சந்தோஷமா என்ன ரிசீவ் பண்றாங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா பழகுறேன். போற இடத்துல கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறார் அவரு. சார் இது இருக்குங்கிறீங்க நீங்க அவ்வளவு. எனக்கு கண்டிப்பா உரிமை இருக்கு சார். இல்ல ஓகே, வேற உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாமனார் வீட்டில் இருக்கிறப்போ என்னென்ன உரிமைகள் எல்லாம் நீங்களாக எடுத்துக்கொள்வீர்கள்? எக்ஸ்ட்ரா நமக்கு பார்த்தா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அது பெரிய ஃபேமிலி. இப்போது சின்ன மாமனார் அவங்க பக்கமே இருக்காங்க. நம்ம ஈவினிங் ஆனால் ஒரு ஃபன் மாதிரி தான் இருக்கும். எல்லாம் நம்ம போயிருக்கோம்னா எல்லோரும் வந்துடுவாங்க, அவங்க இருப்பாங்க, ஒய்ஃபோட சிஸ்டர்ஸு எல்லாமே பக்கத்தில் தான் இருக்காங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் கேமே ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன விளையாடுவீங்க? கார்ட்ஸ் விளையாடுவோம். அப்புறம் சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, அதனால அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கேம்ஸ் எல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க. யார்கிட்ட எல்லாம் தோத்துருக்கீங்க கார்ட்ஸ் விளையாடி? ஆல்மோஸ்ட் நான் தான் தோத்துருக்கேன். ஓகே, ஒரு பெரிய ஃபேமிலி, சின்ன மாமனார் பெரிய மாமனார் மச்சாங்க சகலைகள் கொழுந்தியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப செட் ஆனது யார்? ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உங்களோட ரொம்ப க்ளோஸ்? என் ஒய்ஃபோட ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நல்லா பழகிடுவாங்க. இப்போது அங்கே போனால் நம்ம வீட்டை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரீடம் எடுத்துக்கலாம். நைஸ்.
பக்கத்தில் சார் எங்கள் மாமனார்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். பார்த்தோன்னே வணக்கம் மாப்பிள்ளன்னுவார். இப்போ இன்னைக்கு 13 வருஷம் ஆகுது சார் கல்யாணம் ஆகி. இன்றைக்கும் வணக்கம் மாப்பிள்ள அவர் தான். நான் அதை முன்னாடி சொல்ல நினைப்பேன், ஆனால் முன்னாடி முந்திப்பாருங்க சார். மாமனார் போலீஸ்காரு, மச்சான் போலீஸ்காரன், இன்னொரு மச்சான் வந்து கவர்மெண்ட் பஸ் டிரைவர். அதனால் இவங்களால வந்து வீட்டில் நான் போகிறப்பெல்லாம் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க இவங்க 3 பேருமே. அதனால் எங்கள் மாமியார் என்கிட்ட உரிமையாக மாப்பிள்ளை கடைக்கு போய்ட்டு முட்டை வாங்கிட்டு வாங்க, பதார்த்தம் வாங்கிட்டு வாங்கினேன். நம்ம வாத்தியார் இல்லைங்களா, இப்போ சன் ஆச்சுன்னா லீவு. அதனால் நான் போய்ட்டு உரிமையாக எது ஒன்றா வாங்கி கொடுப்பேங்க ஐயா. ஒருவேளை அந்த சூழ்நிலையான்றதுனால என்ன அவங்க வேலை வாங்கிக்கிறாங்களான்னு தெரியல. நான் அது வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஓகே, ஆனால் சந்தேகமாக தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஜாலியாக தான் இருக்கேன். ஜாலியாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடை கடைக்கு போனால் போலீஸ்கார மச்சான் அடிப்பாரோ சார்? அழகாக போயிட்டு அதை சொல்லலைங்க. சின்ன பையன் எப்படி அடிப்பாங்கிறீங்களா? பிரச்சனை வந்துச்சுன்னா மச்சான் தான் அடிப்பான், வேற யார் அடிப்பா? அது சந்தோஷமா நாங்க சண்டை போட்டு அது வேற விஷயம் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் பண்ணிப்போம். ஓகே சார், எங்கள் மாமனார் வந்து சப் இன்ஸ்பெக்டர் சார். நினைச்சேன் சார், சர்வே டிபார்ட்மெண்ட் சார். இல்லை புரிஞ்சு நீங்கள் பேன் ஓப்பன் பண்ணல ஏதோ இன்ஸ்பெக்டர் தான் போல் இருக்கு அப்படின்னு. அவர் கூட எப்போவுமே கேஷுவலாக தான் சார் பேசுவேன், ரொம்ப ஜாலியாக தான் பேசுவேன். அப்படி பேசும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என் ஒய்ஃபோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் மாமனார்ட்ட நான் சொன்னேன், பேசாமல் என் தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு என்னம்மா அப்படின்னு. சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு. ஓ பரவாயில்ல. தம்பி ஆனால் அவர் அந்த பக்கம் இருக்க அந்த அளவுக்கு ரொம்ப கேஷுவலாக இருப்போம், ரொம்ப ஃப்ரீடம் எடுத்துப்பேன். அதே போல் ஊருக்கு போயிருந்தா கூட ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருப்போம். அப்போ போனால் கூட என் ஒய்ஃப் வந்து வேகமாக கரெக்டாக 9 மணிக்கு கிளம்புவார் வண்டி எடுத்துகிட்டு. நான் கரெக்டாக ஊரில் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா தான் வெட்டி தரமாக சுற்றுவேன். வண்டி எடுத்துகிட்டு நானும் என் ஒய்ஃப் வந்து எங்கள் அப்பா ஆஃபீஸ் போனோம், கொஞ்சம் சாவியை கொடுங்கன்னு நடந்து போட்டு நான் வண்டியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சாவி வாங்கிட்டு நான் சுற்ற போயிடுவேன். அங்கே போயிட்டு அவங்களோட பர்சனல் திங்ஸ் பைக்கு இந்த மாதிரி வாங்குறது வந்து அவங்க ரொம்ப கஷ்டமாக அவங்க நார்மல் லைஃப்பில் போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம போயிட்டு திடீர்னு அவங்களோட அங்கே போனோம்னா நான் அவங்களோட பைக்கு இந்த மாதிரி வாங்கும்போது அவங்களோட நார்மல் லைஃப் வந்து ரொட்டீன் அடிவாங்க. ஆமாம், ரொட்டீன் அடி வாங்கும். அவர் மருமகனுக்குன்னு ஒரு பைக் வாங்கி வச்சிருக்கணும். ஊருக்கு நான் போனேன்னா என்னோட உரிமை சார். அதனால தான் நான் அந்த பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன் சார். வெளில போனால் நம்ம இப்போலாம் நடந்து போக முடியாது எங்கேயுமே. ஸோ அதனால் அவர் பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஒரு 2 நாள் யோசிப்பார், 3ஆவது தடவை அவராக வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறதுக்காக நானே உரிமை எடுத்துக்கிறேன் சார். இவர் அந்த மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் அவர் பின்னாடி இருந்து பார்க்கும்போது அவர் வந்து பஸ்ஸில் ஏறி போகிறாரு. அப்போ அவரோட ரொட்டீன் லைஃப் வந்து பாதிக்கப்படுது. அவங்களோட நிலைமையிலேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஆமாம், அவங்களுக்கு நம்ம அது உரிமை அவங்க சந்தோஷம் தான் சார் படுவார். அவர் அதை வருத்தப்பட மாட்டார். ஆட்டோ பிடிச்சி கூட போயிடுவார், இல்லாட்டி வேறு யார் மூலமாக பைக் வாங்கிட்டு போயிடுவாங்க சார். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கீங்க 2 பேரும் இல்லை? அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் அந்த பக்கம் இருக்கார், ஒருத்தர் இந்த பக்கம் இருக்கார். உங்கள் அண்ணன் பண்ணுறதுல எதெல்லாம் உங்களுக்கு நோ? உங்கள் மாமனார் வீட்டில் ஏன்னா 2 பேரோட அப்ரோச் வேறு வேறு. இதெல்லாம் எங்கள் அண்ணன் பண்ணுறது, மாமனார் வீட்டில் பண்ணுறது நோ, எனக்கு ஒத்து வராது. எது? அதான் சார், எங்கள் அண்ணன் கேஷுவலாக பழகுவார். அங்கே போயிட்டு அவங்க கேஷுவலாக பழகும்போது அதில் ஏதாச்சும் ஒரு வேலை பிடிச்சிருவாங்க. பிடிச்சி பெரியவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் கெட்ட நம்ம இது பண்ணி விட்ருவாங்க. அப்படிங்கும்போது நான் வந்து வாங்க அந்த மாதிரி வந்துட்டு லிமிட்டாக பேசிட்டு லிமிட்டாக அந்த மாதிரி வந்துடுவேன். அப்போ வந்து ஒரு நல்ல நேம் வந்து நம்ம கிரியேட் ஆகும். இது அப்போ கேஷுவலாக பழகும்போது அவங்களுக்கு எதுக்கு அவங்க நேம் அவங்களே வந்து கெடுத்துக்கணும், அந்த மாதிரி சம் ப்ராப்ளம் சார். ஆனால் அது வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கிட மாட்டாங்க. மருமகன் தானே அப்படின்னு உரிமையாக எடுத்துப்பாங்க சார். அது நான் மருமைங்கிற உரிமையில் எடுத்துக்கிட்டாலும் அதாவது எப்பயும் மருமையும் நான் எப்போ ஊருக்கு வர்றப்ப சரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சரி இப்போ இந்த மருமை வந்தால் இவர் வந்து நீட்டாக வருவார், வந்து இந்த மாதிரி எதுவும் இருக்காது. இவர் வந்து ஏதாச்சும் கேட்டுருவாரு, ஏதாச்சும் அப்படி அதையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அவங்க அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுறாங்க. அவங்க அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. இல்லை சார், நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கலகலப்பாயிடும் சார். வீடே போனோம்னா அவங்க ஜாலியாக இவங்க போனால் அந்த அமைதியாக இருக்கும். நான் போனா கலகலப்பாயிடுவார். அவங்களுக்குள்ள உள்ள ஒரு அமைதியான ஒரு நிலைமையை கூட ஒரு கலகலப்பாக மாற்றிடுவேன் சார் வீட்டுக்கு போனேன்னா. நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். சொல்லுங்கள், உங்கள் 2 பேரில் யாருக்கு உங்கள் மாமனார் வீட்டில் மரியாதை அதிகம்? எனக்கு தான் சார். சார் எனக்கும் இருக்கு சார் மரியாதை. எனக்கு இருக்குங்கிறது வேற. இதுல 2 பாயிண்ட். லேட்டா கை தூக்குறீங்க. 1 கை தூக்கி எனக்கும் இருக்கு, அப்புறம் உங்களுக்கு தான் இருக்குமே. அப்ப அவர் எனக்கு தான் சொல்லிட்டார், ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு கை தூக்கிட்டாரு. அவர் எனக்கு தான். எந்த வகையில் உங்களுக்கு மரியாதை அதிகம்? அப்படி என்ன மரியாதை உங்களுக்கு கூட? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து எங்கள் அண்ணன்ட்டே சொல்லிட்டாரு, மாப்பிள்ள உங்களை விட எனக்கு சின்ன மருமகனை தான் வந்து ரொம்ப பிடிக்கும், அவரோட கேரக்டர்லேருந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர்கிட்டே சொல்லிட்டாரு. சார் அப்படிலாம் இல்லை சார்.
ஆக்சுவலாக அவருக்கு நான் என்னைய பிடிச்சதுனால தான் சார் அவனை கல்யாணம் முடிச்சாங்க. என்னைய பிடிச்சதுனால தான் சார் அவனை கல்யாணம் முடிச்சாங்க. சார் அவரை பிடிச்சதுனாலும் உங்களை விட எனக்கு அவர் அதிகமாக பிடிக்கும்னு சொல்றதுக்கு என்ன சார் காரணம்? சார் நான் வந்து என் ஒய்ஃபை நல்லா காப்பாற்றி நல்லா வச்சது மரியாதையை வச்சு தான் சார் இன்னொரு பொண்ணே கொடுக்க முடியாது சார். ஆக்சுவலாக சின்ன சின்ன விஷயங்கள் அதை விட பெரிய மரியாதை ஒரு மருமனுக்கு கொடுக்க முடியாது. மரியாதைங்கிறது உச்சபட்சங்கிறது இவரை நம்பி இவரோட தம்பிக்கு பொண்ணு கொடுக்கறதானே ஒழிய நீங்க வசதி நல்ல மாப்பிள்ளை, ஏன்னா சொல் பேச்சு கேட்குற மாப்பிள்ளை, அவர் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காத மாப்பிள்ளையா இருப்பாப்ல, அவ்வளவுதான் சார். மரியாதைங்கிறது பார்த்துக்கிட்டீங்கனாலே அவங்க மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, எதுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பெருந்தன்மை தான் நமக்கு அவங்க கொடுக்குற மரியாதை. சரி, அப்பா இப்படி வச்சுக்கலாம். எந்த கணத்தில் உங்களுக்கு அண்ணா இதை பண்ணாத, இதனால உன் மரியாதை குறையுது எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்பினது எது? ஆக்சுவலாக இப்போ நார்மலாக ஊருக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸோட அண்ணன் அங்கிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு போவாப்ல, வீட்டுக்கு போயிட்டு இன்கேஸ் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல போகும்போது அவங்க நைட்டு கதை திறக்கும் போது அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களோட மைண்ட் செட்டு ஓகே இந்த மாப்பிள்ளை ஏன் இந்த மாதிரி இருக்காரு இந்த மாதிரி. அப்போ அந்த 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 சமயத்தில் எனக்கு வந்து யோசிக்க தோணும், நம்ம அண்ணனுக்குரிய அந்த மரியாதை குறைஞ்சிருச்சே, சரி ஏன் அந்த இடத்துல கௌரவத்தை விட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி கரெக்டான இப்போ நம்ம இருக்கிற மாதிரி அண்ணன் ஏன் இல்லை, இப்போ அந்த இடத்துல அவனுக்கு மரியாதை குறையுது, நானும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன் அந்த மாதிரி மரியாதை ஏன் குறையணும், நம்மளோட கௌரவம்னு ஒன்று இருக்குது, மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனால் என்ன ஏது அப்படின்னு கேட்டு நீட்டாக வந்துடணும், அது அவங்களுக்கும் கௌரவம் நமக்கும் கௌரவம். இல்லை உங்கள் தம்பி ரொம்ப கரெக்டானவங்க, அவரை ரொம்ப சரியான விஷயத்தெல்லாம் பேசுகிறார். ஏன்னா அவர் உணர்ந்து தான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ரெண்டாவது உங்களுக்கான மரியாதை குறையிறத அவரால் ஏற்றுக்கவும் முடியல, உங்களை விட்டே கொடுக்கல. நார்மலாக இன்னும் நம்ம சமூகம் பயங்கரமாக கெட்டு போச்சுன்னு சொன்னாலுமே கூட இன்றைக்கும் பசங்க நிறைய பேர் குடிச்சிட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் அவனுக்கு வெக்கமாகவும் அவமானமாகவும் சங்கட்டமாகவும் இருக்கும். அதை அவமானம் என்று கருதுகிற அதை கூச்சமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை தான் சில நேரங்களில் நம்ம தவறுலேருந்து நகர்த்தி வச்சிருக்கு. இது என்னுடைய மாமியாருடைய எல்லா ரைட்ஸும் எடுத்துக்கலான்னு நீங்கள் நினைக்கிறதுல இந்த ரைட்ஸும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் மரியாதை குறைஞ்சிரும். ஓகே, இந்த இடத்துல உங்கள் மரியாதை தான் சார் பெருசாக இருக்குது. ஓகே, இவர்கள் சொன்னதில் எது என்னால் செய்யவே முடியாதுன்னு நினைக்கிறீர்கள்? சாரோட டிஷர்ட்டு ஷார்ட்ஸ்லாம் போகிறது இட்ஸ் நாட் அட்வைஸ். இதில் எந்த விதத்தில் உங்களுக்கு சார் நீங்கள் அங்கே தங்கணும்னு போகிறீங்க, எடுத்துகிட்டு போகலாம், ஏன் உங்களுக்கு டிஷர்ட் இல்லையா, நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம்ல சார். எடுத்துகிட்டு போகாத டயத்தில் அந்த வச்சுக்கோங்க, முதல்ல வாங்கி வச்சுக்கோங்க. உங்க பிரதரோட டிஷர்ட் இருந்தா நீங்க போறப்ப பிரதர் வேற அண்ணனோட டிஷர்ட் நீங்க போடுறதே இல்ல, அண்ணன் தம்பி டிஷர்ட் போடுறீங்களா இல்ல? நீங்க போட மாட்டாங்க. இல்ல சார், உங்க கிட்ட டிஷர்ட் இருக்குல்ல, உங்க அண்ணனோட டிஷர்ட்டோ தம்பியோட டிஷர்ட்டோ இதுக்கு போடுறதே இல்ல. நீங்க அர்ஜென்ட்டா போறீங்க, பிளான் பண்ணி தான போறீங்க. நான் என்ன क्वेश्चन கேக்குறேன்னா, நீங்க என்ன क्वेश्चन கேட்டீங்க? உங்க கிட்ட டிஷர்ட் இல்லையா, உங்க மச்சான் ஏன் போட்டீங்கன்னு கேக்குறீங்க. உங்க பிரதரோடதோ உங்க அண்ணனோடதோ தம்பியோடதோ நீங்க எடுத்து போடுறீங்க. யாருமே போடுறது கிடையாது, அண்ணன் தம்பி டிஷர்ட்டே போடுறது இல்ல சார். பேச விடுங்க சார், அவர் என்ன கூப்பிட்டு அடிப்பீங்க போல இருக்கு. நீங்க உங்க மச்சான் டிஷர்ட் நீங்க போட்டது இது மாதிரி, நான் மச்சானோட டிஷர்ட்டை அவருடைய பேண்ட்லாம் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறவங்க யார்? இப்படி இருந்தாலும் அங்கே வாரத்தில் 2 நாளோ மாதத்துலேயே போகிறோம், நம்ம ட்ரெஸ் அங்கே இருக்கிறனால அதையே போட்டுக்கிறது தான். அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறோன்னா அது அன்கம்ஃபர்டபுள் சார். அது பார்க்குறக்கு வந்து ஒரு ஃபீலே இல்லை. நம்மக்கிட்ட ட்ரெஸ் இருக்குது, இப்போ நீங்கள் அங்கே தான் போய் இருக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் போகிறீங்க, நான் போய் இருக்கும்போது 3 ட்ரெஸ் அங்கே தான் இருக்கும், இருந்தால் ஃபீல் பண்ணிக்கிறோம். எனக்கு அந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக கிடையாது, என்னோட மச்சானும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணது கிடையாது. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். அவரோட ட்ரெஸ் போகிறதுலையோ எனக்கும் அவருக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் எங்களுக்கு உண்டான இதில் எனக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இல்லை, அவருக்கும் அது இல்லை. எமர்ஜென்சின்னு தரதில் எனக்கு அதில் எந்த விதமான தப்புன்னு தோணவே இல்லை சார். நமக்கு தேவையே இல்லை சார். நமக்கு நம்ம இது இருக்கும்போது நம்ம ஏன் சார் அவங்க இதை போகிறோம்? இப்போ அவங்க சொல்கிறாங்க கம்ஃபர்டபுள், ஒரு அதாவது பகிர்வு, அதாவது ஒரு ஒற்றுமை, எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறாங்க. எனக்கே என் மச்சானுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் சார். 2 பேர் சேர்ந்து தான் ஒரு காரே வாங்கினோம். காரு நானும் என் மச்சானும் சேர்ந்து இன்ன வரைக்கும் நானும் 2 பேர் யூஸ் பண்ணுறோம். 2 பேர் ஃபேமிலி போனாலும் எங்கே போனோம், போனாடி கூட கோவலம் போயிருந்தோம். எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும். எங்களுக்குள்ள ஒரு ரொம்ப பாசம் தான் அதிகமாக இருக்குது. இத்தனைக்கும் எங்கள் மாமியார் வீட்டில் மாப்பிள்ளை சண்டை வந்துச்சுன்னா உடனே என் ஒய்ஃப் நீ தான் தப்பு பண்ணியிருப்ப, மாப்பிள்ளை தப்பு பண்ணிக்க மாட்டார் தான் இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறாங்க. என் மாமனார் சரி, நீ ஏதாவது கத்திருப்ப, கோவப்பட்டிருப்ப, அதனால தான் அவர் ஏதோ கோவப்படுவார், அது ஜென்ரலாக ஒரு கோவமே வராது அப்படின்னு தான் எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு மரியாதை எல்லாமே தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒரு கம்ஃபர்டபுள், நாங்கள் 2 பேரும் பகிர்ந்துக்கிறோம், அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாததுங்கிறேன். நீங்கள் இந்த தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கும் இருப்பதற்கும் என்ன காரணம் சார்? நம்ம அவங்க போன பிற்பாடு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி இருக்குமா, நம்ம அவங்களுக்கு விரோதமான ஒரு செயலாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளார தோணும் சாதாரணமாக. அதன் காரணமாக வந்து நம்ம வந்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமோ அதை நம்ம தேவை இருக்குது அப்படின்னாக்கா அங்கே தங்கியிருக்கலாம், தேவை இல்லை அப்படின்னாக்கா அங்கேருந்து கிளம்பிடுறது நல்லது. ஏன் அப்படி? ஏன் அது அனாவசியமான முறையில் மாமியார் வீட்டில் போய் தங்கியிருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்டாக இருக்காது. யாரை சொல்லுங்க இந்த பார்க்குறவங்களுக்குன்னா யாருன்னு? அது பொதுவாக வந்து எங்கள் பிரதர் வகையில் கூட சொல்லலாம். எங்கள் பாட்டு போனால் மாமியார் வீட்டில் வந்து வசதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் 2 நாள் போனால் வேலையை முடிச்சுட்டான், 2 நாளே வந்திருக்கலாம் இல்லையா? 2 நாளுங்கிற இடத்துல அவன் பாட்டுக்கு 3 நாள் 4 நாள் இருந்துட்டான், திரும்ப வேலைக்கு போகணும் கொள்ளணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இல்லாமல் போயிடுது.
அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரலாம். ஆக மாமனார் வீட்டில் பணம் இருக்குது, காசு இருக்குன்னா அதை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மரபையும் பண்பாட்டையும் நம்முடைய வாழ்க்கை முறையில் வருது. ஆமாம். இல்லை? ஓகே. நம்ம தமிழில் ஒரு கதை உண்டு. இப்போ மாமனார் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு அம்மா சொல்லி அனுப்புவாங்களா, அம்மா நான் மாமனார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போகிறேன், எப்போ வரணும் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, எப்போ நீ சாப்பாடு உனக்கு தட்டில் போட்ட பிறகு அதில் ஒரு மூஞ்சி தெரியுதோ, முகம் தெரியுதோ, அன்னைக்கு நீ கிளம்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா சொல்லி அனுப்புனா லாஜிக் என்னன்னா, எப்போ தட்டில் போட்ட உணவில் உன் முகம் தெரியுதோ அது வரைக்கும் தான் உன் மரியாதை, அதுக்கு மேலே நீ அங்கே இருந்துட்டுனா மரியாதை கிடையாது, அன்னைக்கு நீ கிளம்பிடணும். ஆக ஏதோ ஒன்று நமக்கு சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கு. இந்த ஐடியாலாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? மாமனார் வீட்டில் இப்படி தான் இருக்கணும், இந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இல்லை, வழி வழியாக பார்க்குறோம் இல்லையா, நமக்கு முன்னே இருந்தவங்க, நம்ம அக்கா மாமா இருக்கிறவங்க, அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸு, அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க மாமனார்ட்ட இருக்கிற விதம், நம்ம உறவில் வழி வழியாக வர்றதை பார்க்கும்போதே நமக்கும் அதான் வந்து ஒரு ஓகே. வேற என்ன ரீசன்? இதை எங்கே கற்றுக்கொண்டீர்கள்? மாமனார் வீட்டுக்கு போன பிறகு ஒரு மாஸ்க் ஏன் போட்டுக்கிறீங்க? நான் மேரேஜுக்கு முன்னாடி ஸ்டில் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணேன் சார். அங்கே லஞ்சில் என்ன பேசுவோம்னா, இவர் வீட்டுக்கு மாமனார் வீட்டு தேனியிலேருந்து மிளகா வத்தல் இதெல்லாம் அங்கே வந்துடுது அப்படின்னு அவரை மட்டமாக பேசுவாங்க. இன்னொருத்தட்ட இவர் சனி ஞாயிறானா மாமனார் வீட்டுக்கு போயிடுவார், இன்னொருத்தர் வீடே திறந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ மாமனார் வீடு அப்படின்னு அங்கே இருந்தாலோ அங்கேருந்து ஏதாவது நம்ம பெற்றுக்கொண்டாலோ மட்டமான விஷயம் சொல்லியே எனக்கு மைண்டில் மேரேஜுக்கு முன்னாடியே திணிக்கப்பட்டுட்டான். அப்போ நம்ம மாமனார் வீடுனா ஒரு டிஸ்டன்ஸ் ஆகும். நாளைக்கு நம்ம முன்னேறுறோம் இன்னைக்கு பிஸ்னஸ் வச்சு, நாளைக்கு மாமனார் தேவையில் தான் வந்துட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடக்கூடாதுன்றது என் மனசில் ஆழமாக இருக்குது. ஓகே. அந்த மாதிரி நாளைக்கு சமூகம் பேசுகிறேன், இவன் மாமனார் வீட்டிலே நான் கிடந்தேன், சரி அவங்க தூக்கி விட்டாங்க போல அப்படின்னு இருந்துச்சுன்னா அன்றைக்கி நான் எவ்வளோதான் மேலே வந்தாலும் அது என்னோட பேர் அதில் இருக்காதுன்றதுல எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஓகே. அப்படி பேசப்படுங்கிற பயத்தினாலே ஒரு தூரத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு யார் சொன்னா மாமனார் வீட்டுக்கு அடிக்கடி போகக்கூடாது? என்னோட மதர் தான். உங்கள் அம்மா சொன்னாங்க? ஆமாம். என்ன காரணம்னா, என்ன சொன்னாங்க? போனீங்கன்னா 2 நாள் இரு, 3ஆம் நாளில் கிளம்பி வந்துரு. ஒருவேளை நீங்கள் உங்கள் மாமனார் வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு வாரத்தில் என்ன ஆகும்? ஒரு வாரம் கழிஞ்சுன்னா என்ன ஆகும்? ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம இருக்கிற கண்டுக்க மாட்டோம், சாப்பிட்டாங்களா போனாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு 2 நாள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சாப்பிட்டாரா போனாரா வந்தாரான்னுவாங்க. படிப்படியாக அது குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டாரெல்லாம் கேட்கறது நாதி இருக்காது, நீங்கள் காஃபி குடிச்சாலும் கேட்கறது நாதி இருக்காது. அவங்கள ஒன்றாக்கிடுவார் நம்மள. நீங்கள் இப்போ ஒரு வாரம் இருந்தீங்கல்ல என்ன ஆகுனா உங்களுக்கு அவங்களோட ஒரு அளவு என்ன ஆகணும், அவங்க மிங்கிலாகிறா இல்லையோ நம்மள அவங்கள ஒன்றாக்கிடுவாங்க. அவங்க எப்போ சாப்பிட்றாங்க அப்போ நமக்கு சாப்பாடு வரும். புரியுதுங்களா? அவங்க எப்போ காஃபி குடிப்பாங்களோ அப்போ அவங்களுக்கு காஃபியும் வரும். ஓகே. நீங்க சொல்றது புரியுது. மாப்பிள்ளைங்கிற அந்த இது போய் அவங்க வீட்ல ஒரு ஆளா மாக்கறப்ப அவங்க 10 மணிக்கு சாப்பிட்டா நம்மளும் 10 மணிக்கு தான். கிட்டத்தட்ட 10ஓட 11 ஆக்கிடுவாங்க. ஓகே. புரியுதுங்களா? இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களோட ஒரு வேலைக்காரன் என்ன கொடுத்தா அந்த ட்ரீட்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே. அந்த அலர்ட்னஸ் வந்து கொடுத்துருவாங்க பேரண்ட்ஸ். முதல்ல நீங்கள் 4 நாள் இருக்கிறியா, உனக்கு வேலை முடிஞ்சுதா, பேக்கப், அவ்வளோதான். நீ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் என்ன வேணா இருக்கலாம், அந்த சொன்ன ஒட்டை அடிக்கணும். அங்கே எந்த வீட்லையும் போய் பண்ண மாட்டாங்க. நாங்களாம் போகிறோன்னா இருப்போம், கெத்தாக இருப்போம், என்ன மரியாதை ரெஸ்பெக்டை கொடுத்தா ரெஸ்பெக்டோடு நடந்துப்போம். வரேன்னா வர முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதில் வந்து வீட்டுக்கு ஒட்டை அடிச்சு இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய போலித்தனமே வேண்டான்றேன். மாமனார் மாமியார்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுறது, அப்புறம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டு வேலைகளை செய்கிறது, இதையெல்லாம் கொஞ்சம் சிரமமாகவும் கூச்சமாகவும் நாங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது, நாங்கள் அது கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற ஒரு லைனில் ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் உங்கள் வீடு மாதிரி தான் மாமனார் வீடும், அங்கேயும் நீங்கள் உங்கள் வீட்டில் பார்க்குற வேலைகளை பார்க்கலாம், அதை கௌரவ குறைச்சலாக பார்க்க வேண்டியதில்லைன்னு இந்த தரப்பில் சொல்கிறாங்க. யதார்த்தத்தில் எது சரியாக இருக்க முடியும்? பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை RRP ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை RRP ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். அதாவது 10ஓட 11 மாற்றிடுவாங்க, அதில் மரியாதை போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் சொன்னீங்க பெரிய குடும்பத்தில் பெண் எடுத்திருக்கேன், நான் தனியாள், நிறைய பேரை சேர்ந்த உடனேயும் அவங்கள்ட்ட கிரிக்கெட் விளாட ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபன்னாக ஹாப்பியாக இருக்குது லைஃப் அப்படிங்கிறீங்க. இப்போது 10ஓட 11 சேரும்போது பல பேரோட தாட்ஸ் கிடைக்கும், ஒரு ஃபன் கிடைக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். நம்ம 10ஓட 11 போயிடும் அப்படிங்கிறது இல்லை, மாப்பிள்ளைங்கிற ஐடென்டிட்டி அன்றைக்கி இருக்க தான் செய்யுது. 100ல் 10% தான் நான் ஏற்றுக்க முடியும், 90% எல்லாம் போலியே சொல்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஃபேமிலி தான், எனக்கும் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, மச்சான் எல்லாமே இருக்காங்க. பட் நான் எதிர்பார்த்த அந்த ஹாப்பினஸ், அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட், அந்த ஒரு ஜாலி என் மச்சான் கூட இல்லை. எனக்கு 4 மச்சான் இருக்காங்க, அவங்க கூடயெல்லாம் நான் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீயாவோ இல்லை அதே ஏன் டிஷர்ட் போட்டுக்கிறப்போ ஏன் கைலி கட்டிக்கிறப்போ நான் வந்து ஒரு நாள் கூட ஏன் கட்டினாங்கன்னு நான் யோசிச்சதும் கூட இல்லை. இப்போ தான் நான் அதே பார்க்குறேன் அப்படி ஒரு ஆங்கிள்லேயே. பட் இதே நான் அங்கே போகும்போது அப்படியே டிஃப்ரெண்ட் ஆங்கிள். போனால் இப்படியெல்லாம் ஜாலியாக இருக்கலாமா, அப்போ தான் எனக்கே தெரிய வருது.
அப்போ நான் போகும்போது நம்மளும் அந்த அளவு மிங்கிள் ஆகும்போது நம்ம போனால் ஒரு 10 ஃபேமிலி அந்த இடத்துக்கு கூடுறாங்க அப்படின்னா நம்மளை எதிர்பார்க்குறாங்க. ஒரு கூட்டத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்ட ஒரு ஆளாக இருந்தவர் கூட்டத்துக்குள்ளே உங்களை இழுத்து விட்டாங்கங்கிறீங்க, அந்த கூட்டத்துக்குள்ளே போய் எல்லாரையும் ஜாலியாக ஆரம்பிச்சிட்டீங்க. இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ பெரிய பலம்? கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. பயங்கர கான்ஃபிடென்ட். எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்கு ஒன்றுனா இவ்வளோ பேர் வருவாங்க. இப்போ நான் இங்கே வந்துட்டு என்னால் அங்கே எல்லா வேலையும் பார்க்க முடியும், நான் ஊரில் எல்லா வேலையும் பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு சொந்தம் இருக்குது. எல்லாமே டக்குன்னு சொன்னால் போதும், மச்சான் இருக்கான், சின்ன மச்சான் இருக்கான், அவங்க இருக்காங்க, இவங்க எல்லாம் டக்குன்னு கூப்பிட்டு எனக்கு இதை பண்ண முடியுமா அப்படின்னு உடனே பண்ணுவாங்க. நான் போய் யாரோடையும் மிங்கில் ஆகலை, நான் அப்படியே கொண்டிருக்கேன் அப்படின்னா இவனுக்கே செய்யணும் வந்தால் நமக்கு ஏதாவது பேசினா நான் பேச கூட மாட்டான், இவன் என்ன பார்க்கலாமாப்லான்ருவான். இப்போ என்ன சொல்லுவாங்க, நான் போனால் நான் இறங்கி அவங்க கூட ஜாலியாக இருக்கேன். அப்போ என்ன நம்ம மச்சான் வந்திருக்காரு சொன்னால் செய்யணும் அப்படிங்கிறது வரும். இல்லை சொந்தமாக நீங்கள் சொல்ல மாதிரி அவங்களும் நம்மகிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருப்பாங்க. ரொம்ப அந்யோன்யமாலாம் பாருங்க, அவர் சொல்கிற மாதிரிலாம் போயிட்டு சீட் ஆடுறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வந்தால் வாங்க சாப்பிடுங்க, 2வது நாள் கிளம்புறானும் போது எதுவுமே மறுபேச்சே இருக்காது. இருங்க 2 நாள் இருந்துட்டு போங்க, நோவே. நான் அந்த இதை எதிர்பார்க்க மாட்டேன். வேலை முடிஞ்சா நம்ம கலந்து போயிட்டே இருப்போம். ஒரு கட்டசி விசிட், அவ்வளோதான். வேற யாராவது எந்த காரணத்தின் அடிப்படையில், எந்த படிப்பினையின் அடிப்படையில் அல்லது என்ன சொல்லப்பட்டதனுடைய அடிப்படையில் மாமனார் வீட்டில் அதிகம் தங்கக்கூடாது, க்ளோஸாக இருக்கக்கூடாது நினைக்கிறீங்க? எங்கள் அப்பா என்ன சொன்னா, நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு எங்கள் அம்மா எல்லாம் போகும்போது எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எங்களை கொண்டாந்து விடுவார். கொஞ்ச நேரம் ஒரு மதியானம் ஒரு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவார். ஏன் பாரு இல்லைடா நான் இல்லைடா நீங்கள் இருங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு போயிடுவார். நான் அதே மாதிரி எங்கள் அப்பா நடந்துக்கிற விதத்தை பார்த்து நான் நடந்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக அது என்னோட அனுபவத்தில் கற்றுக்கிட்டது தான் சார். யாரும் சொல்லி சமூகம் அந்த மரியாதை குறைவு அதெல்லாம் கிடையாது. மாமனார் வீட்டுக்கு நாள் போனோன்னா அவர்கிட்ட அந்யூனமாக எல்லாம் பழகணும் அப்படின்னு நினச்சி தான் உட்காருவோம், பேசுவோம். ஆனால் அவருக்கு ஒரு 10 நிமிஷம் பேசினதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது. முதல்ல என்ன மாமா எப்படி இருக்கீங்க, பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னுவேன். நல்லா போயிட்டுருக்கு மாப்பிள்ள, அவ்வளோதான். அவங்களும் ரிப்ளை, அந்த ஊர் கதை அந்த கதை அந்த கதை எதுவும் பேச மாட்டான். என்னத்தான் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன பேசணுன்னே எனக்கு தெரியல. வீட்டில் இருக்க போர் அடிக்கி, அவங்க அப்படியே சுற்றி வருவாங்க, நம்ம மூஞ்ச பார்ப்பாங்க, நம்ம அவங்க மூஞ்ச பார்ப்போம், எதில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் என்ன பேசுனே எனக்கு தெரியாது. நான் டிவி தான் பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு வேறு வழியே கிடையாது. ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக ஒரு வீட்டு லோன் வாங்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா ஒரு 40 lakhs தேவைப்பட்டது. ஸோ நான் என்னென்னா எங்கள் மாமனார் ஊருக்கு போகிறேன், ட்ரெயினை விட்டு இறங்கிட்டேன். மாமனார் தான் பிக்கப் பண்ணார், அதில் எந்த மறுப்பும் இல்லை. பைக்கில் என்னென்னா 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு, 4th கியரில் போயிட்டுருக்காரு. ஸோ நான் அப்பா அவர்கிட்ட சொல்கிறேன், மாமா நான் இப்படி ஒரு பேங்க் லோன் வாங்கினேன் மாமா, 30 lakhs வரைக்கும் வாங்கிட்டேன், பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது மாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். 4th கியரில் போனவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறக்கி 1வது கியருக்கே வந்துட்டார். நான் நினச்சிட்டேன் போகக்கூடிய வேகத்தில் காற்றுனால அவர் சம்டைம்ஸ் நம்ம சொல்கிறது கேட்காம இருக்கலாம்னு நினச்சிட்டு அவர் ஸ்பீடை கம்மி பண்ணதவரோ நான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது ஹீ ஸ்டார்டட் அவருடைய சொந்த இது. எனக்கு 70 லட்சம் கடன் இருக்குது மாப்பிள்ள, அது இருக்குது மாப்பிள்ள, இது இருக்குது மாப்பிள்ள. நான் உடனே திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ தான் நாம பணம் கேட்க வரோன்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அவர்கிட்ட சொன்னேன், பேலன்ஸ் அமௌண்ட்டு அப்பா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே அந்த 1st கியரில் இருந்த இது கட்டுன்னு ஏறினது பாருங்க 4th கியருக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் பார்த்தா சரி, அதாவது நம்மளை பாரமாக நாம் அவங்கள பாரமாக நினைக்கிறது இல்லை, அவங்க நம்மளை என்னைக்கு பாரமாக நினைக்கிறாங்களோ அப்போ கொஞ்சம் வி வில் கீப் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். ஆக்சுவலாக இந்த ஒரு ஷோ மாதிரியே ட்ரீட் பண்ண முடியல, ஒரு நாவல் மாதிரி இருக்குது. தமிழ் குடும்பங்களுடைய அழகு, யதார்த்தம், அதில் இருக்கக்கூடிய சிக்கல், உண்மை, கயமை, அதில் இருக்கக்கூடிய நீக்குப்போக்குகள், இப்படி எல்லாத்தையும் சொல்லுது. அதனால் இது ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய முகமாக இந்த பர்டிகுலர் விஷயம் பேசியிருக்கோம் நினைக்கிறேன். இதை தாண்டி யதார்த்தத்தில் உண்மையாகவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எனக்கு கூச்சம் அப்படிங்கிறவங்க யார்? மாமனாட்டில் போய் ஒரு 3 நாள் 4 நாள் தங்குறதுக்கு கூச்சமாக இருக்குது அப்படிங்கிறவங்க. அங்கே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். நான் நிஜமாவே அங்கே போய் உள்ளே போகணும், வெளியில் நல்லா ஜாலியாக இருப்பேன், ஊர் சுற்றிட்டு எல்லா பசங்க கூட எல்லாம் விளையாண்டு போவோம், லேட் ஆகும். ஆனால் அங்கே போனாலே ஒரு போலித்தனம் நமக்குள்ளேயே நம்ம அறியாமல் உருவாகிடுது. நம்ம போனோம்னா வந்துடணும். ஏன் அங்கே போகணுன்னு ஒரு போலித்தனம் வருது? ஏன் கிளம்பிடணும்னே தோணுது? சிம்பிளுங்க, ரொம்ப அன்பாக இருக்காங்க, நமக்கு நல்லது கெட்டது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, நம்ம நல்லா கவனிக்கிறாங்க, நம்ம வீட்டை விட அங்கே ஒரு கூடுதல் பிஞ்சு ஒன்று இருக்கும், ஒரு அடிஷனல் இருக்குல்ல, இவ்வளவு இருக்க இடத்துல இருக்கணும்னு தானே தோணணும். ஏன் கிளம்பிடணும்னு தோணுது? தெரியல சார். எனக்குள்ள நிறையா டைம் கேட்டேன், எங்கள் வீட்டில் கூட கேட்டிருக்காங்க, என்னங்க அவங்க அப்பா மாப்பிள்ளை ஒன்றுமே பேச மாட்டார், என்னத்த செல்வி உங்கள் அப்பாவோட பேசுறதுக்கு? உண்மை சார், பேசுறதுக்கு என்னத்த இருக்கு எனக்கு தெரியல. ஏன் உடனே கிளம்பிடணும்னு தோணுது? கூச்சமாக இருக்குது சார். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம போனோடனே ஒரு காஃபி கொடுப்பாங்க, ஒரு இவர் சொல்கிறபடி மாமனார்கிட்ட என்னம்மா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், அப்புறம் எப்படி எல்லாம் போய்ட்டு அப்படிங்கிற பேசும்போது இருக்கும்போது அடுத்தது பேசுறதுக்கு ஒரு வார்த்தை வராது. இதே அம்மா என்னம்மா அந்த தெருவில் என்னமாச்சு, அங்கே ஏதோ ஒரு சண்டை போலக்கு அப்படின்னு அம்மா அப்பாட்ட பேசுறது வேற. இப்போ இவங்கள்ட்ட என்னத்தை பேசுறது, அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், நம்மளும் எவ்வளோ நேரம் தான் டிவி பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஆச்சு சரி நான் கிளம்புறேன், எனக்கு ஏங்க இருங்கன்னு ஒய்ஃப் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது, ஒருத்தர் கூப்பிட்டாரு, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன்.
அப்படிதான் சொல்கிறேன். ஒரு கூச்சமாக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. மாமனாட்டெல்லாம் ஃப்ரீயாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ பேசவே ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. நீங்களாம் என்ன பேசுவீங்க? இல்லை, மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. நம்ம ஊரில் போனாலும் இப்போ அப்பா அம்மா கிட்ட மட்டும் அவளி மணிக்கணக்காக பேசிட்டா இருக்கோம், அது இல்லையே. அதே மாதிரி அங்கே போனாலும் அதே தான். போனால் எப்படி இருக்குமா இருக்கு, அக்கா எப்படி இருக்காங்க, தங்கச்சி எப்படி இருக்காங்க, பையன் என்ன பண்ணுறான், இதை தான் கேட்குறோம். இதுக்கு மேலே நம்ம என்ன பேசுகிறோம்? எதுவும் பேசல. வேற ஏதாவது பிஸ்னஸ் இருந்தால் பிஸ்னஸ் என்னன்னு கேட்போம். மாமனார்கிட்ட பேசுறதுக்கு வேற விஷயமே கிடையாது. அதே நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களை சார்ந்த விஷயங்கள் உங்கள் அம்மாவால் பகிரப்படுது. மாமனார் பகிர்றதும் கிடையாது. நல்ல மேட்டர் கெட்ட மேட்டர் அம்மா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் நீங்கள் பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இப்போ எங்கள் அப்பா இருக்க வச்சிங்களா, பாலிடிக்ஸில் பயங்கரமாக பேசுவார். பாலிடிக்ஸ் பேச பேச நான் பேச வீட்டில் பெரிய சண்டே நடக்கும். இது மாமனார் நீங்கள் பண்ண முடியும் அந்த வேலையை உங்களால்? அவர் நான் பாலிடிக்ஸ் பேசுவேன், எல்லாமே பேசுவேன் அப்படிங்கிறாரு. இல்லை ஆக்சுவலாக அவர் லாஜிக் சொல்கிறார் என்னன்னா, நான் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி 24 மணி நேரம் பேசிட்டு இல்லை. ஆனால் வீட்டில் அம்மாங்கிற கேரக்டர் வந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு சாப்பாடு போகிறதுலேருந்து உட்காந்து அமைதியான சாப்பிட வேண்டியது அம்மா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மாமா வீட்டில் நடந்திருக்குடா, அங்கே அலைன்ஸ் பார்த்துருக்கடா, அவங்க இவ்வளோ கேட்டிருக்காங்களா, இவ்வளோ பேசியிருக்காங்களா, நீ முடிஞ்சு அவங்கள சொல்கிறியா, இப்படி ஏதோ ஒன்று நமக்கு தேவைப்படக்கூடிய அல்லது நம்ம காதில் விழ வேண்டிய விஷயங்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. இது மாமனார் வீட்டில் முடியாது, இல்லை இருக்காது. அங்கே என்ன பேசுவீங்க? அப்போ என்ன தான் பேசுவீங்க மாமனார்ட்டே மாமியார்ட்டே? நான் எல்லா விஷயமும் கேட்பேன். எனக்கு நிறைய விஷயங்கள் வைஃப் ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவன் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னென்ன பண்ணியிருக்கான்னு நான் கேட்பேன். இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரி இதுவாக இருக்கும். அது தவிர வந்து நான் ஆக்டிவான பர்சன்றதுனால நான் டூர் போவோம். நான் போகிறப்ப நான் எவ்ரி இயர் ஐ மேக் அ பாயிண்ட் என்னோட ஃபேமிலி, என்னோட இன்லாஸ், என்னோட கோ பிரதர்ஸ் எல்லாரோட சேர்ந்து டூர் போவேன். அடுத்த வருஷம் எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், போன வருஷம் அங்கே போனோமே எவ்வளோ நல்லா இருந்தது. நான் வந்து கலகலப்பாக இருக்கிறதுனால என் ஒய்ஃபோட தங்கச்சியோட அலைன்ஸ் முதற்கண்டு நீங்கள் சொல்லுங்களேன். நான் வந்து அவனோட ஒய்ஃபோட சிஸ்டர் கிட்ட கூட போய் பேசியிருக்கேன். என்னம்மா என்ன இது உனக்கு என்ன மாதிரி இருக்குது, தனியாக என்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ரேப்பாக இருந்திருக்கு. பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்களாங்க உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். நம்ம உங்களுக்கு மனைவியை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? சின்ன விஷயங்கள் இந்த எல்லாமே தெரியுமா? 100% தெரியுமா? நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் சார். என்ன வேணும் என்ன பேசுவீங்கன்னு சொன்னீங்களா, நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். எப்படி இருந்திருக்காங்க சின்ன வயசில், எங்கிட்ட எப்படி இருக்காளே, எப்படி இருந்தாங்க அவங்ககிட்ட, எல்லாமே கேட்பேன். எதனால் பேசுறதுக்கு டாபிக் இல்லைன்றது நீங்கள் எதனா சொன்னீங்கன்னா நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்படி பேசுங்க இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஐம் நாட் த ரைட் பர்சன். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பேசினேன் எப்படி இருந்ததுன்றது ஐ கேன் ஷேர் தர் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட். ஓகே, என்ன பேசுவீங்க மாமனார் மாமியார்ட்ட? என்னோட மிஸ்ஸஸை பற்றி தேவையில்லாமல் சும்மாவே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து அப்படிலாம் இல்லை, என் பொண்ணு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு அவங்க என்கிட்ட அந்த வாதம் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபேமிலி விஷயங்களும் நான் வந்து அவங்கள பார்க்குறது 1 மாதத்துக்கு ஒரு முறை, அந்த மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி தான். ஸோ அப்போ அந்த இன்டர்மீடியேட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது கூட அவங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. தொடர்ந்து பேசலாம். சிறப்பு விருந்தினர்களோட ஒரு சிறப்பான டிபேட் இது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டின் வித் இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். மாமனார் மாமியாரிடம் கலகலப்பாக பேசுகிறவர்கள், மாமனார் வீட்டோட கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவர்கள், இரண்டு தரப்பும் அதற்கான காரணங்களை, அவர்கள் வளர்ந்த வாழ்க்கை அல்லது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட படிப்பினைகள், அந்த அடிப்படையிலேருந்து அதை பார்க்குறோம். அப்புறம் எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எது சரி நாங்கள் தேர்வு செய்தோம்னு அதை பார்க்குறோம் அப்படின்னு ரெண்டு தரப்புலையும் சொல்கிறாங்க. பயங்கர ஹீட்டட் ஆர்குமெண்ட்லாம் போயிட்டுருக்கு. 2 கெஸ்ட் வந்திருக்காங்க இந்த சப்ஜெக்ட் பற்றி பேசுறதுக்காக. ஒருவர் எழுத்தாளர் திரு குமார செல்வா அவர்கள், லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் இயக்குனர் மற்றும் திரைக்கதை ஆசிரியர் திரு ரத்னகுமார் அவர்கள். அவருடைய வணக்கம். அவருடைய திரைக்கதைக்கு மிக முக்கியமான படங்கள்னு சொல்லணும்னா கருத்தம்மா, கிழக்கு சீமையில், ரெண்டும் அவருடைய திரைக்கதையில் உருவானது. அவங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னால உங்கள் மாமியார் மாமனாரிடம் கலகலப்பாக என்ன பேசுகிறீங்க? முதல்ல மாமியார்கிட்ட போகிறோம். போன உடனே முதல்ல உட்காந்து ஒய்ஃபை பற்றி பேசுகிறோம். ஒய்ஃபை பற்றி பெருமையாக பேசுகிறோம். வீட்டில் ஈச் அண்ட் எவ்ரி திங் நல்லா பார்த்துக்கிறான். சமையல் முதற்கொண்டு, வர்றவங்களை ரிசீவ் பண்ணுறது முதற்கொண்டு, வீட்டை பார்த்துக்கிறது முதற்கொண்டு. வரல மாமியார் வீட்டில் போய் தங்கவே மாட்டேன்னு பீம்பா சொல்கிறாங்களுக்கு தகுதி இல்லை. அது தெரிஞ்சுங்க. மாமியார் வீடு யார்? முதல்ல இங்கே இருக்க எல்லாரும் அவங்க பொண்டாட்டி அவங்க மனைவியை நேசிக்கிறாங்களா கேளுங்க. மனைவியை நேசிக்கிற யாராக இருந்தாலும் மாமியார் வீட்டுக்குள்ள இருங்க நான் சொல்லிடுறேன். மாமியார் வீட்டுக்கு 2 நாள் போகலான்னு சொன்னால் மனைவி எவ்வளோ சந்தோஷப்படுவா? மாமியார் வீட்டுக்கு போகலான்னு நம்ம கிளம்புனா என்னோட மனைவி எவ்வளோ சந்தோஷப்படுவா? அவள் சந்தோஷத்துக்காக போகிறேன். 2 நாள் ப்ரோக்ராம் போட்டு 4 நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணேன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவா? அவள் சந்தோஷத்துக்காக அங்கே போகிறேன்.
வீட்டு வேலை செய்யறதுக்கு நாங்கள் கிளம்பி போகல. நான் போயிருக்கும்போது மாமியார் எனக்காக வாய்க்குருசியாக சில இதெல்லாம் பண்ணுறாங்க, கூட எங்கள் மனைவி அங்கே போயிடுறாங்க. அப்போ நான் சொன்னப்போ சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கமேன்ற அந்த நேரத்தில் தான் நான் அந்த இடத்த சுத்தப்படுத்துகிறேன். சுத்தப்படுத்தும் போது அங்கேருந்து திரும்பி திரும்பி பார்க்குறாங்க கிச்சன்லேருந்து என் மனைவி. அவங்க உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, சிம்பிள். மாமியாரை விடுங்க, மாமனாரை விடுங்க, மனைவிக்கு சந்தோஷமா இல்லையா? என் மனைவியின் சந்தோஷம் முக்கியம், அதுக்காக நான் போறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்ல உண்மைதான் சார். மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் அதுக்காக மேஜர் அவங்க வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அவங்க சொல்கிற மாதிரி நடக்க ட்ரை பண்ணுறோம். பட் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்கிறோம். மேக்ஸிமம் அவங்க மனைவி அவங்க வந்து நீங்கள் நல்லபடியாக வந்துட்டு போனாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. பட் அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. மேபி செஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முதல்ல சொன்ன மாதிரி தெர் இஸ் சம் எக்ஸ்ட்ரீம் கேசஸ், 100ல் 1 தான். அதை மெஜாரிட்டியாக பார்க்கவே கூடாது. இவர் சொன்னதை உணர்வை வம்படியால மறுக்க வேண்டாம். அவர் ஒன்னே ஒன்று தான் சொல்லார், என் மாமியாரை விடுங்க, யாரை வேணாலும் விடுங்க. அவர் அதான் சிம்பிளாக சொல்லிட்டாரு. அவர் செய்கிற சேவகங்கிறதோ நல்லது கூட ஒரு மாமியார் கூட அவர் செய்யலை, என் மனைவிக்காக செய்கிறேன். கண்டிப்பாக அதை ஏற்றுக்க வேண்டிய விஷயந்தான். நம்ம வீட்டில் மனைவி வந்து அங்கே போனால் சந்தோஷமாக இருப்பாங்கிறக்காக போனோம்னா நாம் அதை ஏற்றுக்கலாம், தப்பே இல்லை. நாம் அதை மிஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து வேறு என்ன வேணால் சொல்லலாம். பேசணும் பேசாமல் இருந்தோம், எங்களுக்கு பேச தெரியல. பட் அது மாதிரி ஒரு விஷயம் சொன்னார், அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். நம்ம 2 நாள் நமக்கு பிடிக்கல, பின்னி ஒரு நாள் நீ இருந்துட்டு வாமன்னா அடுத்த நாள் அந்த அம்மா நமக்கு முன்னாடி வந்துடுவான். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இந்த வீட்டு மாமனார் மாமியார் வீட்டோட கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்குது, இருக்காமல் இருக்குது, 2 இருந்துட்டு போகுது. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு கேரக்டர் இருக்குது, மனைவின்னு ஒரு கேரக்டர். இருதலை கொல்லி எறும்பாக தடுமாறுறது அவங்க தான். உங்கள் மனைவி உங்களுடைய அப்ரோச்சா எப்படி பார்க்குறாங்க? கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ஏன்னா எங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிறது இல்லை. ஏன் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் இதாக வெக்கப்படுறீங்க, கொஞ்சம் கலகலன்னு பேச வேண்டியது, எங்க அப்பா நல்லா தானே பேசுறாருன்னு. பட் அது அவங்களோட எதிர்பார்ப்பு, என்னால் அதை நிவர்த்தி பண்ண முடியல. ஓகே, கரெக்ட். உங்கள் எதார்த்தம் தான். இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோட சகல இருக்காரு, அவர் அப்படியே அந்த சைடில் உட்கார வேண்டியவர். அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவர் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார், வீட்டுக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் பேசுவார். என் ஒய்ஃப்ஸ் எல்லாரும் யோசிப்பாங்க, அவர் மாதிரி நீங்கள் ஜாலியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நான் அவர் மாதிரி மாறினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பட் வருத்தம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள் சகல போல உங்களால் ஜாலியாக கலகலப்பா அது அவர் கேரக்டர் வளர்ந்த விதம், அது என்னோட செட் ஆகுமா அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். கண்டிப்பாக. ஓகே, மனைவிக்கு வருத்தம் தான் கொஞ்சம். வருத்தம் இல்லை, மாறினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அடைவாங்க. வேற அவங்களுக்கு ரொம்பவே வருத்தம் இருக்கு. என்னன்னா பேசுறது இல்லை, ஒரு தூரமாகவே எடுத்தா என்னத்தை பேசுறதுங்கிறத நம்ம அடுத்த கேள்வி. 2 வார்த்தை பேசிட்டு 3வது வார்த்தை அங்கே என்னத்தை பேசுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறதா. அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கும். பட் இவர் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு சூழலில் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் கலகலப்பாக இருங்கன்னா பெரும்பாலான மனைவிகள் சொல்கிறாங்க, கொஞ்சம் எங்கள் அப்பாவோட நல்லா பேசுங்களேன், அவர் நல்லா தானே பேசுகிறாரு அப்படின்னு. இது அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய விஷயம், உண்மையாக சொன்னாங்க. அதே மாதிரி இந்த தரப்பில் நீங்கள் இவ்வளோ கலகலப்பாக சும்மா சிரிச்சுலாம் வீட்டில் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை குறைஞ்சிரும் அப்படின்னு. இது குறையுதுங்க, உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் கட்டு செட்டாக இருங்க அப்படின்னு உங்கள் மனைவி யாராவது அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா? மாமா நீங்கள் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்வா. ஏன்னா நீங்கள் மாமா எங்கள் அப்பா கிட்ட பேசுறீங்க, அளவுக்கு மீறி போய் பேசாதீங்க. அதே மாதிரி மாமி கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் அதிகம் பேசிடுவேன் சார். அந்த மாதிரி நேரத்தில் என் வீட்டுக்காரர் நிறைய முறை கண்டிச்சு. ஏன் அப்படி உங்களை கொஞ்சம் கூட பேச வேண்டாங்கிறாங்க? நான் கொஞ்சம் ஜோக்கா சொல்றேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் மனசை புண்படுத்திடுறது உண்டு. ஜோக்கா பேச நான் நினைச்சிட்டு அவங்க தப்பா எடுத்துக்கிறது நிறைய அது மாதிரி நடந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால சொல்லி வேற எனிபடி? எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, எங்கள் மாமியார் கிட்ட நாங்கள் வந்து பேசும்போது என் குழந்தை அடிப்பேன். என் குழந்தை அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, எங்கள் மாமியார் என்னை திட்டுவாங்க. அந்த டைமில் வந்து என் ஒய்ஃப் வந்து ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஏன்னாக்கா இவங்களே ஃபீல் பண்ணி நான் டேரெக்டாக கேட்க முடியாது. அப்போது எங்கள் மாமியார்கிட்ட எங்கள் ஒய்ஃப் தான் வந்து கேட்பாங்க. ஒய்ஃப் தான் போய் கேட்பாங்க. ஏன்னா எனக்கும் பையன் மேலே அக்கறை இருக்குது. என் பையன் மேலே அக்கறை இருக்குது. ஆனால் நான் எதுக்காக தப்பு செய்கிறானோ அதுக்காக தான் அடிக்கிறேன் நான். அந்த டைமில் சப்போர்ட் வருவாங்க பாட்டின்ற ரீதியில். இல்லை, அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மாமியார் எதிர்த்து பேசுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? எதிர்த்து பேசுறது இல்லைங்க, எதிர்த்து பேச மாட்டேன். வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன் நான். ஆனால் அப்போ ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து உங்கள் பிள்ளைய வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் கண்டிக்கிறீங்க இல்லை? ஆமாம். இப்போ உங்கள் அம்மா வந்து திட்டாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அம்மாட்ட டேரெக்டாக கேட்க முடியுங்க. அம்மாட்ட வந்து டேரெக்டாக கேட்க முடியும். என்ன புரியலண்ணா, முதல்லேருந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அம்மா மாமியார்னு ஒரு கணக்கு போட்டீங்க இல்லையா? கம்பேர் பண்ணான்னு சொல்லிட்டீங்க. இல்லை நான் இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து அம்மா சும்மா இருமா, இப்படி செல்லம் கொடுத்து பிள்ளைய கெடுக்காத அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்கல்ல, அம்மானா சொல்லிடுவீங்கல்ல. மாமியார்ட்ட நீங்கள் அம்மாட்ட பேசுறத விட ஜோக்கா கூட பேசுறீங்க இல்லையா? என்ன சொல்லுவீங்க? பாரதி அம்மாட்ட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியெல்லாம் பேசுறீங்க. பாரதி அம்மா இப்படிலாம் செல்லம் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அது ஒரு மாதிரி சொல்லியிருக்கேங்க சார். ஒரு டைம் வந்து அது மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு தடவை சொல்றதெல்லாம் வேற இல்லை, 2-3 தடவை இதே மாதிரி நடந்துருக்கு சார். நடந்துக்கும் போது நான் டேரெக்டாக கேட்டேன். நான் எங்கள் மாமியார்கிட்ட டேரெக்டாக கேட்டேன். இருந்த போதும் வந்து அவங்க பேசுகிற போது எங்கள் மனைவி வந்து
என்கிட்ட நான் சொல்லுங்க ஒன்று ஓப்பனாக சொல்லிட்டேன், தப்பா நினைக்கிறேன், நேராக கேட்டுருந்தேன். சொல்லுங்க. அப்படி உங்களை திட்டுறப்ப உங்களுக்கு எவ்வளோ அவமானமாக இருந்துச்சு? ஃபீலிங் இருக்கு சார். ஃபீலிங் இருந்துச்சு சார். சரி. கரெக்டாக இருந்துச்சு. கலகலப்பு எப்போவெல்லாம் பிரச்சனைகள் போய் முடிந்திருக்கு, ஆபத்தை இப்போ முடிந்திருக்கிறது? அதான் நக்கல் பண்ணும்போது தான். நக்கல் பண்ணும்போது. சார் அதாவது அவங்க நம்ம மாமனார் மாமியார் மைத்துனர் அவங்க எடுக்கிற முக்கியமான டெசிஷன்ஸில் நம்ம ஏதாச்சும் குறுக்கிட்டு நம்ம ஐடியா கொடுக்குறது, நம்ம தேவையில்லாமல் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அதிமீத வைத்து நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது என்னை கூப்பிட்டு கண்டிப்பாங்க, இதுக்கு தேவையில்லாமல் இதில் தலையிடுறீங்க, ரொம்ப நீங்கள் வாயை கொடுக்காதீங்க, இல்லாட்டி உங்கள் மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு அப்போ கண்டிப்பாக என்னோட ஒய்ஃப் கண்டிச்சிருக்காங்க சார். வேறு ஆக்சுவலாக என்னோட ஒய்ஃப் அவளுடைய அண்ணன் ஒய்ஃப்ட்ட வந்து இவரை பற்றி கொஞ்சம் கலாச்சி பேசுகிறோன்னா வந்து அவளுக்கு கோவம் வரும் ஆக்சுவலாக. என்ன அம்மா மாடி கிண்டல் பண்ணுங்க, அப்பா மாடி கிண்டல் பண்ணுங்க, அண்ணன் கிண்டல் பண்ணுங்க, ஆனால் அண்ணி முன்னாடி கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவம் வரும். அப்புறம் வந்து இந்த ஹாலில் படுத்திருந்தா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க அப்படிங்க. அப்பா அம்மா அத்தை மாமா தப்பாக நினைக்க மாட்டாங்க, பட் ஆனால் ஹாலில் படுக்க வந்து தப்பாக. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு மாமனார் மாமியார் எல்லாத்தையும் விட ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க யாரு? ஒய்ஃப் தான். ஒய்ஃப் தானே, அவங்களுக்கே தான் பிடிக்கலங்கிறீங்களே? இல்லை, இப்போ நான் தான் சொல்கிறேன், அத்தை மாமா வந்து தப்பாக நினைக்கல, ஆனால் இவ வந்து நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணா வேற ஏதாச்சும் தப்பாக நல்லா தெரியுமா? இல்லை அவங்களுக்கு உங்கள் மாமியார் மாமனார் அவங்க அம்மா அப்பா நல்லா தெரியும்? அவளுக்கு தான் தெரியும் கண்டிப்பாக. ஓகே, பக்கத்தில் சார் ஊருக்கு போயிட்டு கேஷுவலாக ஜாலியாக அவங்க ரிலேட்டிவ்ஸ் குழந்தைங்க எல்லாரும் கூட ஜாலியாக விளாண்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு வந்துடுவோம் சார். இங்கே வந்து 2 நாள் கழிச்சு என் ஒய்ஃப் அமைதியாக இருப்பாங்க. ஏன் அமைதியாக இருக்க, என்ன பிரச்சனை? நீங்கள் அங்கே பேசுனது பிரச்சனை ஆயிடுச்சு, இங்கே பேசுனது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஆரம்பிப்பாங்க. இது என்னடா புது கதை, நான் அப்படிலாம் நினச்சி பேசவே இல்லையே, அதே அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் நேரில் கேட்க முடியாது, ஒய்ஃப்ட்ட தான் சத்தம் போடுவேன், அவங்க ஏன் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இப்போ நல்லா ஓப்பனாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம், வாதத்தை தாண்டி மனசு எல்லாமே பேசுகிறோம். அதனால தான் கேட்குறேன், கலகலப்பாக ஃபேமிலியோட அப்ரோச் பண்ணுறீங்க, சரி ஓகே. உங்களுக்கு இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் ஓவராக பழகிட்டோமோ, கொஞ்சம் ஓவராக கலகலப்பாக இருந்துட்டோமோ, கொஞ்சம் லிமிட்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோன்றது யாருக்கு? அது தோணும் சார். எப்படி தோணுன்னா, அவங்க பயப்படவே மாட்டாங்க நம்மள்ட்ட, எதா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு அடிச்சுடுவாங்க. நீங்கள் அடுத்த நம்ம சகலை அவங்க கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பயப்படுவாங்க, அவங்கள்ட்ட எந்த எக்ஸ்பிரஷன்ஸும் பண்ண மாட்டாங்க. பட் நம்மள்ட்ட எந்த கோதி இஷ்யூஸ் இருந்தாலும் முடிஞ்ச அட்வான்டேஜ் கூட எடுத்துக்குவாங்க, நிறைய விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சார். உங்களுக்கு எப்படிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க? இது மாதிரி செய்யுங்க மாப்பிள்ள, இது மாதிரி செய்யுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவாங்க மாமா. அது எனக்கு அது முடியுமா? நேரம் காமிக்க மாட்டேன், நேரம் காமிச்சிக்க மாட்டேன் சார், ஆனால் அவங்க பேச்சை கேட்டதும் கிடையாது. இந்த ஷோவை எல்லாரும் தொடர்ந்து ரசித்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காரணம், நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். கலகலப்பாக இருக்கிறவர்கள் எவ்வளவு தூரம் கலகலப்பாக இருக்கலாம் மாமனார் மாமியார்கிட்ட, மாமனார் வீட்டில் அப்படின்னு ஒரு யாட்சிக்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி கட்டு செட்டாக இருக்கிற மாப்பிள்ளைகள் எந்த இடத்தில் மாற வேண்டும்னு சில விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நான் ஓப்பனாக கேட்டுறேன், இந்த வேலையை மாற்றிக்கங்க, இதில் எத்தனை வருஷம் இருப்பீங்க மாப்பிள்ள, இதெல்லாம் ஒன்று சரியில்லை, நல்லா சம்பாதிங்க, இவ்வளோ சம்பாத்தியெல்லாம் பத்தாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், அட்வைஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் உள்ளுக்குள்ளே? நான் வந்து நேரடியாகவே சண்டையெல்லாம் போட்டுருவேன் சார். சண்டையெல்லாம் போட்டுருவேன். ஓகே, நேரடியாக பேசுவேன் சார். பழகுனா சண்டை தான், முறைச்சிட்டு திரும்ப முடியாது. வேற யாருக்கா தோணிருக்கா கொஞ்சம் லூஸ் விட்டுட்டோமோ, கொஞ்சம் கேப் விட்டோமோ? நார்மலாக வந்து ரிலீஜியஸாக நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நான் சொல்லுவேன், எனக்கும் கடவுள் எல்லாமே இருக்குது. டெய்லி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப எனக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணு, அதனால வந்து உங்களோட ஒர்க் எஃபெக்ட் ஆகும். இன்றைக்கி வந்து சாயந்தரம் வரப்போ அம்மா சொன்னாங்க மறக்காமல் இது பண்ணிடுங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு மற்ற ப்ரையாரிட்டிஸும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் தலையீடுகள் இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரியும், எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஐ வில் கோ ஆன் மை ட்ராக். அந்த மாதிரி சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வேறு எல்லார்கிட்டையுமே கலகலப்பாக இருந்துங்க சார். சகலை எங்கிட்ட எல்லார்கிட்டையுமே கலகலப்பாக இருந்திருக்கேன். எங்கள் பெரிய சகலை பார்த்தீங்கன்னாக்கா 2-3 வீடு வச்சுக்கிறாரு, சொந்த வீடு வச்சுருக்காரு, வாங்கிட்டு இருக்காரு. உன்னால் ஒரு சொந்த வீடு கூட வாங்க முடியலையே, உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த 12-13 வருஷத்தில் ஒரே ஒரு சொந்த வீடு வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நான் டீச்சராக தான் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது, ஏன் நம்ம கடன் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவில் இருக்கேன் நான். அந்த டைமில் மட்டும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஃபீல் பண்ணி சண்டையும் போட்டிருக்கேன் நிறைய. ஓகே, நீங்கள் வீடு வாங்கலைங்கிறத கிறிஸ்டன் அப்படின்னு உங்கள்கிட்ட எப்படி சுட்டி காட்டினாங்க? அப்பப்போ சொல்லி காமிப்பாங்க சார். இதோ அவர் பெரிய சகலைக்கு இங்கே அங்கே வீடு இருக்குது, இங்கே வீடு இருக்குது, 2வது சகலை வந்து எங்கே வீடு கட்டிக்காரு, 3வது சகலை வந்து அவங்க பசங்க செட்டில் பண்ணிட்டாரு, இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்துட்டாரு, அதே மாதிரி +2 +1 +2 வந்து நல்ல ஸ்டேட்டஸில் வந்து சேர்த்துட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், பிள்ளைகளுக்குள்ளேயே அவன் பெரியவன் நல்லா இருக்கான், சின்னவன் எப்படி இருக்க, நடுக்கொண்டவன் அப்படி இருக்கான்னு சொன்னால் கோவம் வந்துடும் இல்லை? அப்போ சகலைக்குள்ள அப்படி சொல்லல எப்படி இருக்கும்?
ரொம்ப ரொம்ப கோவம் வரும் சார். இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ கலகலப்பாக நம்ம பழகி இருக்கக்கூடாதோ அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணிருக்கா இல்லையா? சில டைம் தோணும் சார், சில டைம். எஸ் ஆர் நோ தோணிருக்கா இல்லையா? சந்தோஷமும் இருக்குது, துக்கமும் இருக்குது இருக்கா இல்லையா? எஸ் சார். எஸ் எஸ் சார். ஓகே சார். உங்கள் சைட்லேருந்து சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு திருவிழா, ஒரு நல்லது கிடையாது, குடும்பம் கெட் டுகெதர், எஸ்பெஷலி இன்னைக்கு கெட் டுகெதருங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்குது இல்லையா? அங்கே நீங்கள் இந்த ஒட்டாமல் தூரத்தில் இப்போ இந்த மாப்பிள்ளை வரப்பில் இருக்கிறது, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை? ஒட்ட மாட்டோம் தான், பேருக்குன்னு போயிட்டு நிற்போம் ஃபங்க்ஷனில். அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்க விஷயத்தை நம்ம வந்து ஒரு மியூட் பண்ணிவிடுவாங்க, டாப்பிக்கை மியூட் பண்ணிவிடுவாங்க. நம்ம நவந்த பிறகு தான் அந்த டாபிக் கண்டினியூ ஆகும் திரும்ப. நீங்கள் சொல்கிற கெட் டுகெதரில் கூட நீங்கள் நான் இருக்கிறதுல மாமனார் வர மாட்டார், அவர் இருக்கிறதுல நான் போக மாட்டேன். இது சரியா? சரியா தப்பான்னு சொல்ல தெரியல, பட் ஆனால் அது இப்படியே காலங்காலமாக கண்டினியூ ஆகிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, அது சரியா தப்பாங்க. ஒரு டூருக்கே போகிறீங்கன்னு வச்சிங்களேன், மாமியார்லேருந்து சகலப்பாடி மனைவாடி மச்சின்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு வேனில் கூட்டு போடுவீங்க. இந்த ஊட்டிக்கே கொடைக்கானலுக்கா மாமனார் வரமாட்டார், கேட்டால் வீட்டை பார்த்துக்கிறேன்னு. வீட்டை யாரை கட்டி இதுவும் போக போகிறாங்க, வீடு அங்கே தான் இருக்க போகுது. அந்த ஒரு கெட்டு குத்தில் சந்தோஷமாக கலந்துக்க மாட்டார். ஏன் அவர் வரமாட்டார்? அது இன்னும் அவர் மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். அவர் மைண்ட் செட்டா? என்னோட மைண்ட் செட்லாம் கிடையாது. நான் மற்றவங்களெல்லாம் மிங்கில் ஆகிறேன் இல்லை, என்ன என் கூட வரும்போது எல்லாருமே கலகலப்பாக இருக்காங்களா? உண்மைங்கிறது என்ன உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறீங்க, இயல்பாக பேசுகிறீங்க இல்லையா? அவர் டூருக்கு வராமல் இருக்கிறது காரணம் அவர் கேரக்டரா இல்லை அங்கே ஒருத்தர் வர்றதுனாலயா? அது அவர் கேரக்டர் தான் சார், ஏன் கேரக்டர் கிடையாது. ஏன்னா ஏன் ஒருத்தனை மீன் பண்ணுறது அது தெரியுமா? இல்லை அதுதான் கேள்வியே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்கக்கூடாது, அது மாதிரி அவர் வேணாண்டு. அண்ணாதுரை இருக்கிற இடத்துல நான் இருக்கிற இடத்துல வேணாம். அவர் இன்னொன்று சொல்லுவேன், அவர் எங்கேயும் வெளியே போக மாட்டார். இது வழி இல்லை. யோசிச்சு பாருங்களேன், அந்த மனுஷனுக்கும் இந்த டூரை அரேஞ்ச் பண்ணாரு, அவருக்கு உள்ள இருந்து பிள்ளைகளோட விளையாடணும் கொள்ளணும்னு ஆசை இருக்கும். 2-3 நாள் ஆனாலும் வீட்டில் தனியாக இருப்பா சார். அதுதான் தெரியுதே, அவருக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும். இப்போ இது ஒட்டுமொத்த குடும்ப சந்தோஷத்தை ஒரு மனிதனுடைய அந்த ரஃப்னஸ் வந்து கெடுத்துருதா இல்லையா? இல்லை சார், ஏன் ஒருத்தனால பாதிக்கப்படுற, மற்ற எல்லாருமே எடுத்து சொல்லுவாங்க. நீங்கள் அவர் பாட்ட வரப்போகிற, நம்ம வந்து எல்லாருமே போகிறத நீங்கள் வாங்கன்னு அவர் கம்பல் பண்ணுவோம், நான் கூப்பிட மாட்டேன், அது வேறு விஷயம். ஏன்னா கூட இருக்கவங்க எல்லாருமே கூப்பிடுவாங்க, வர மாட்டாரு. ஓப்பனாக வச்சுப்போம். இப்போ எல்லாத்தையும் மறந்துருங்க, உங்கள் மாமனார் எப்படிப்பட்டவர், உங்களுக்கு அவருக்கு என்ன சிக்கல், இதெல்லாம் மறந்துடுவோம். இப்போ ஃப்ரெண்ட்லியாக யோசிச்சு பாருங்களேன், உங்கள் மாமனார் அந்த டூரில் இருந்து நீங்களும் அவரோட பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழல் இருந்தால் அந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்கும், அந்த டூர் எவ்வளோ இன்னும் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும்ல? கண்டிப்பாக. ஏன் இந்த உடைச்சி அதை சரி பண்ண முடியல? உடைக்க முடியல. யார் அவருக்கு ஒரு ஈகோவா என்னோட ஈகோவான்னு தெரியும். யாரும் அந்த ஈகோ லெவலை விட்டு இறங்க விருப்பப்படல. ஈகோ லெவல் அவரும் இறங்குறதில்ல, நானும் இறங்குறதில்ல. இது நிறைய சைக்காலஜிக்கல் காரணங்கள் ஏகப்பட்ட. ஓகே. என் மாமியார் கொஞ்சம் வெக்கப்படுவாங்க சார். ஏதாவது இன்கேஸ் அவங்க ஏதாவது சாப்பிட்றது ஐட்டம் பிடிக்கும் எல்லாம் சேர்ந்து போகும்போது, அது அவங்க சாப்பிடணும்னு தோணா கூட ஐயோ மாப்பிள்ள இருக்காரு எதாவது நினச்சிப்பாரு நம்மளை அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது நமக்கு என்னடா இது, அவங்கள ஆசைப்பட்டது ஜாலியாக வந்து அவங்க சாப்பிடணும்னு நான் கொஞ்சம் வருத்தப்படுவேன். ரஃபாக இருக்கிற அல்லது விட்டகுறை தொட்டகுறையாக பழகிற பிடிவாதமாக ஒரு மாப்பிள்ளை மாதிரியே இருக்கிற நீங்கள் மற்றவர்களின் சந்தோஷத்தை, அந்த குடும்பத்தின் சந்தோஷத்தை எப்படி கெடுக்கிறீர்கள்? ஒரு வேனை அரேஞ்ச் பண்ணி டூர் போகும்போது ஃப்ரெண்டு சீட்டில் மாப்பிள்ளை உட்காரான்னு கேட்டுக்க, 4 குழந்தைங்க உட்கார ஆசைப்பட்டிருக்கோம், இருந்தாலும் மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அந்த குழந்தைய உட்கார வைங்க, அவர் கோச்சுக்குவாரோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். அடுத்து ஒரு டீ சாப்பிடணும், வண்டி நிப்பாட்டணுமா, மாப்பிள்ளைகிட்ட கேட்டுக்க, இப்படியே உங்களுக்கு அந்த மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது மாப்பிள்ளைய ஒரு டீ குடிக்கிறது கூட மாப்பிள்ளையை கேட்கணும், குழந்தைங்க சீட்டில் உட்காரதுக்கு கூட மாப்பிள்ளையை கேட்கணும்னு அப்படி இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரும் மாப்பிள்ளையை கேட்கணும் உங்களே முன்னிலைப்படுத்துகிறப்ப ரைட்டா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஓடும்? இல்லை சார், நான் எதிர்பார்க்கலாம். அவங்க வந்து நம்ம அப்படி கராராக வீட்டில் இருக்கும்போது இவர் ரஃப்பானவர் தான் இமேஜினேஷன் பண்ணியே நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம டூர் போகிற இடத்துல நம்ம அப்படி இருக்க மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் உள்ளுற, வீட்டில் அப்படி தானே இருக்காரு. ஒரு சீனு யாரும் அங்கே பேசிக்கிட்டே இருக்காங்க, ஏப்பா டீ குடிக்கலாமா அப்படின்னா, இருங்க மாப்பிள்ளை ஒன்றும் சொல்லலை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ வண்டியை நிறுத்தி எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும் சார், கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் சார். நிறுத்தி வாங்கி கொடுக்க வேண்டியதானே கேட்குறேன். என்ன நிறுத்தி வாங்கி கொடுக்க வேண்டியதானே சார்? கொடுத்துடலாம் சார். அவங்க இல்லை ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணுது உங்களை. மாவனை நம்ம கேட்குற நம்ம சொல்லுவோம், வெயிட் பண்ண மாட்டோம், அது ஏதோ ஒன்று தடுக்குதே. என்னது? நம்மகிட்ட கேட்கட்டும். நம்மகிட்ட கேட்கட்டும். ஒரு கட்டு செட்டான ஆளாக நீங்கள் இருப்பதால் ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் எப்படி கெட்டு போகுது, அவ்வளோதான். இருக்கு சார், இருக்கு கண்டிப்பா. எப்படி கெடுது? அங்கேயும் போய் பட்டும் படாமல் இருந்துடும். பட்டும் படாமல் இருக்கும்போது நமக்குள்ள வந்து ஒரு உறுத்தம், என்னடா நம்ம இப்படி பட்டும் படாமல் இருக்கிறோமோ அப்படிங்கிறது. பட் அதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா, மனசார ஹட் பண்ணுறதில்ல. நம்ம நேச்சர் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போனோம். நீ வெளியில் ஃபங்க்ஷன் போனால் தாராளமாக இருக்கும் எல்லா இடத்துலையும், அது என்னன்னே தெரியறதில்ல. இந்த மாதிரி நேரத்தில் உங்களை ஒட்டி பலரும் அமைதியாக இருக்கிற அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையுடைய சந்தோஷத்தை உங்களுடைய அமைதி கெடுப்பதாக நீங்களே நினைக்கிற நேரத்தில் உங்கள் மனைவியை பற்றி என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்க? இவ என்ன நினைப்பா, வீட்டுக்கு போனால் உண்டு நமக்கு,
உண்மை சார் அது. ஏன்னா அது இருக்கும் கண்டிப்பாக. எங்க வந்து நீங்கள் வாட்டுக்கு வந்தீங்க ஒன்றும் பேசல அப்படிங்கிற ஒரு சூழல் அந்த இடத்துல வரும். இல்லை நம்ம அப்படி தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு போயிடும். நமக்கு 2 பேர் பிடிக்காதவங்க அங்கே இருப்பாங்க, அந்த இடத்துல காமிக்க முடியாது. ஓகே, ஒரு பக்கம் நான் இன்னொரு நியாயமான ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பெருசாக மாமனார் மாமியார்ட்டெல்லாம் பேசுகிறதெல்லாம் கிடையாது இல்லையா? ஆனால் நீங்கள் அவர்களிடம் பெரிய அளவுக்கு பேசலைனாலும் அவங்க உங்ககிட்ட அதிக அளவுக்கு பேசலைனாலும் உள்ளூர உங்களுக்கு அவர்கள் மீதும் அவர்களுக்கு உங்கள் மீதும் எவ்வளவு அன்பும் மரியாதையும் இருக்கிறது? ரொம்ப இருக்குது சார், ரொம்ப இருக்குது. அது எங்கே புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு சார். மாமனார் வந்து வாத்தியார் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் வந்து கான்சியஸ்னஸ் குறைஞ்சிருச்சு, ஞாபக மறதி அதிகமாகிடுச்சு. அப்போ கூட எங்கள் மாமியார் வந்து சொன்னதில்லை. ஏடிஎம் போவார், பணத்தை எடுக்கிற சொருகுவார், ஒன்று ஏடிஎம் கார்டை விட்டுருவார், இல்லை பணத்தை விட்டுருவார். இது மாதிரி நிறையா முறை நடந்திருக்கு. அப்போது என் மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு. அவங்களுக்குள்ள ஒரு மன வேறுபாடுகள்லாம் வரும்போது விடு கோயம்புத்தூர்லேயே நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் யார் இருக்கிறான்னு பார்த்து கூட்டிகிட்டு போவோம். அவர் மிஸ்டர் மணிவாசகம், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அந்த டாக்டர்கிட்ட வந்து அவர் ரொம்ப நேரம் கேட்குறாரு. அவர் வந்து என்னோட ஞாபக மறதியை வந்து மறந்துக்க தயாராகவே இல்லை. அப்புறம் மணி 11:30 மணி டாக்டர்கிட்ட நாங்கள் உட்காந்துருக்கும்போது, சார் அவர்கிட்ட வந்து பணம் வந்து எங்கே எடுக்கிறாருன்னு கேளுங்க அப்படின்ட்டோம். ஒத்துக்க தயாராக இல்லை அவர். ஏன்னா அவர் ஞாபக மறதின்னு சொல்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டாக்டர் கேட்டால் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இன்னும் வந்து எங்கே எடுக்கிறாரு ஏடிஎம் அப்படின்னு கேட்கும்போது ட்ரெஷரி போய் எடுத்துகிட்டு வரேன்னாரு. அப்போது டாக்டர் புரிஞ்சுட்டார். புரிஞ்ச உடனே ஸ்கேன் எழுதி கொடுத்துட்டார். சரி, ஓகே. ஸோ எல்லாம் பார்த்த உடனே வந்து டாக்டர் வந்து சொன்ன விஷயம், உங்களுக்கு எத்தனை லட்சம் போச்சு எனக்கு தெரியாது, சின்னதாக ஒரு கிளாட் இருக்குது, நீங்கள் லோக்கலில் பார்த்தங்காட்டி நிறையிச்சு, நிறைய பணம் விட்டுருப்பாருமா அப்படின்னு எங்கள் மாமியார் வந்து டாக்டர் காலில் விழுந்தாங்க. இல்லைம்மா, உங்கள் மருமகன் மேலே தான் நீங்கள் பாச வைக்கணும், அவர் தான் அதை செஞ்சார். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து மணி 12 ஆச்சு உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்குள்ள ஒரு உள்ளுணர், நம்ம அப்பா இருந்தால் நம்ம பார்க்கத்தானே போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு அது இருந்தது. அது ரியலாகவே வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். பேசாது இருந்தாலும் அவர்கள் மீது உங்களுக்கு உள்ளூர பெரிய மரியாதையும் அன்பும் இருக்கிறது. அது ஒரு அற்புதமான விஷயம். அது பேசலாம் மாட்டாங்க. பெரிய நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் மேலே மரியாதை வச்சிருக்கு, இதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்கள் வேற பார்த்தா இருப்பீங்க, அவங்களும் என்னன்னு கேட்டுக்குவாங்க, அவ்வளோதான். ஆனால் உள்ளூர பெரிய அன்பு மரியாதையும் இருக்கும். அது எங்கே உணர்ந்தீங்க? 2 சைடுமே அது இருக்கும். ரொம்ப பயங்கரமான மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க சார். ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட நம்மக்கிட்ட டைரெக்டாக பேசியிருக்க மாட்டாங்க, ஒய்ஃப் மூலியமாக சொல்லியிருப்பாங்க. அது இருக்கட்டும்மா, என்ன மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது நம்ம ஒய்ஃப் நம்மக்கிட்ட சொல்லும்போது, ஓ நமக்கு ஒரு ஆள் இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா மாதிரி அவங்களும் ஒரு ஆள் இருக்காங்க, உன்னோட அம்மா அப்பாவும் ஒரு ஆள் இருக்காங்க, பேக்கப் எப்போதுமே அவங்க எல்லாமே என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட். நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக உங்கள் மாமனார் மாமியார் மேலே நீங்கள் எவ்வளோ மரியாதை அனுபவிச்சிருக்கீங்க? நீங்கள் வெளிப்படுத்துறது கிடையாது, ஆனால் உங்களுக்கும் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. அது எவ்வளவு ஆத்மார்த்தமானது. வயசானவங்க அவங்கள கேர் எடுத்து ஒரு விஷயம் அவங்க செய்யறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு நின்னோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நம்ம அன்பை காட்டுறது. வயசானவங்க அதை அவங்க செய்யக்கூடாது, அவங்களுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிடணும். ஒரு வேலையாக இருக்கட்டும். நான் செய்கிறது கேட்கல, உணர்தல் தான் கேட்குறேன். எந்த இடத்துல நீங்கள் உணர்றீங்க எனக்கு அவங்க மேலே பெரிய அன்பு இருக்குது, மரியாதை இருக்குது? எனக்கு என் ஒய்ஃபுக்கும் சண்டை வந்தப்போ உடனே என்ன பண்ணார், அவங்க அப்பா வந்து உடனே என்ன ஆச்சு, ஒன்று அவங்க பொண்ணை பற்றி ஏன் ஒழுங்காக இருக்க மாட்டேன் அப்படி இப்படி பேசுவார். பட் அடுத்த நாள் அதுக்கு முன்னாடி பேசாமல் எனக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, இதேமாரி பொண்ணு பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கொஞ்சம் இதாக நடந்துக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, மற்றபடி அது மாதிரி பேசும்போது கொஞ்சம் அவர் மேலே கொஞ்சம் மரியாதை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு நாளும் பைக்கில் போகும்போது உடனே எனக்கு பைக்கில் தேவையில்லாமல் போகாதீங்க, ஆக்சிடென்ட் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, பொறுமையாக போங்க, அடுத்தது பதட்டத்தில் போகாதீங்க. ஸோ அதேமாதிரி கொஞ்சம் அக்கறை, அம்மா அப்பா மாதிரி அவரும் அக்கறை கொள்வார். அதை நான் ஃபீல் பண்ணேன். வேறு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட மாமனார் வந்து கட்டினா என்ன தான் கட்டணும்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்ட சண்டை போட்டு அவர் பொண்ணை கட்டி வச்சார். அந்த விஷயத்தில் மாமனாரோட அன்பு புரிஞ்சுது. அதே மாதிரி அவரோட தங்கச்சி அவரும் பேசாமல் இருந்தாங்க பல வருஷங்கள். அதே 60ஆம் கல்யாணத்தில், மாமனார் கல்யாணத்தில் அவங்க தங்கச்சியை போய் பார்த்து பேசி 2 பேரும் சேர்த்து வச்சான். ரொம்ப சந்தோஷப்படுச்சு. நீங்கள் தான் பண்ணீங்க? ஆமாம். ஆனால் மாமனாட்ட ஒரே ஊரில். நான் மாமனார்ட்ட பேச மாட்டேன். பட் அண்ணன் தங்கச்சியும் பிரிஞ்சிருக்காங்கன்னு ஒரே இதை வந்து
அந்த 60 கல்யாணத்தை வச்சு இனிமேலும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. என்னோட வயசு கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல, நடந்து என்ன பிரச்சனையோ பிரச்சனை விட்டுடுங்க, இனிமேல் நடக்கிறது நல்லதை பார்ப்போம் சொல்லி அவங்க தங்கச்சியை சேர்த்து வச்சேன். ஒரு சின்ன வீட்டில் ப்ராப்ளம் இருந்தால் அவங்க மகளை தான் கண்டிப்பாங்க. மாப்பிள்ளை பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கே தெரியாமல் அங்கே சண்டை நடந்திருக்கும். இது லேட்டாக எனக்கு தெரிய வரும்போது நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே அப்படின்ற ஒரு மரியாதை இருக்குன்றது எனக்கு நம்ம உணர முடியுது சார். வேற மேரேஜ்லாம் போனால் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, இவர் தான் மாப்பிள்ளை, இவர் இந்த பொசிஷனில் இருக்கார், என் பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்றது அவர் என்கிட்ட டைரெக்டாக சொல்லணுனாலும் அடுத்தவங்க சொல்கிறப்போ எனக்கு வந்து என் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு அப்படின்னு அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப பெருமையாக பேசுவார். நம்பர் ஓகே. அவரை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு முறை உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு 1 மணிக்கு கால் பண்ணார், மிட் நைட். 3 மணிக்கு வந்தால் போதும், ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் 1 மணி ஆனாலும் உடனே கிளம்பி போயிட்டு அவரை இம்மிடியட்டாக அட்மிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் இல்லையா. ஸோ அது வந்து அவருக்குள்ள ஆக்சுவலாக ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. ஒரு கத்தி, ஒரு உரையில் 2 கத்தி இருக்கா இல்லையா, அதெல்லாம் அப்புறம். ஆனால் ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு உரைகள் தான் இருக்கீங்க. நீங்கள் கலகலப்பாக பேசுங்க, கலகலப்பாக பேசாமல் போங்க, வெறப்பான மாப்பிள்ளையா இருங்க, வெறப்பில்லாத மாப்பிள்ளையா இருங்க, ஏதோ ஒன்று. மாமனார் மாமியார் ஒரே ஒரு உரைகளில் தான் மாப்பிள்ளை இட போகிறாங்க. அது என் பொண்ணை இந்த மாப்பிள்ளை எப்படி வச்சுருக்கான், அவ்வளோதான். அது ஒன்று தான் கணக்கு. நீங்கள் கலகலப்பாக நீங்கள் பொண்ணை நல்லா வச்சுக்காம கலகலப்பாக கீரையெல்லாம் ஆஞ்சு கொடுத்தாலும் நல்ல மாப்பிள்ளைலாம் கிடையாது. பொண்ணை நல்லா வச்சுக்காம நீங்கள் எவ்வளோ வெறப்பாக இருந்தாலும் நீங்கள் நல்ல மாப்பிள்ளை கிடையாது. ஆக அம்மா அப்பா ஒன்றே ஒன்று தான் பார்க்குறாங்க, என் மகளை இவன் நன்றாக வைத்திருக்கிறானா அப்படிங்கிறதான் ஒரு மாமனார் அல்லது மாமியார் தன்னுடைய மருமகன் மீதான மதிப்பீட்டுக்கு வைத்திருக்கக்கூடிய யாட்சிக் அளவுகளாக அது பார்க்கப்படும். ரத்னகுமார் அவர்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த 2 தரப்பு? நம்ம தாய் தந்தை வந்து நம்ம பெற்றுக் கொடுத்துட்டாங்களே, அது ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், பிளான் பண்ணியிருக்கலாம், ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். பட் மாமா பொண்ணு கொடுத்தவன் அப்படி இல்லையே. உன் நம்பி தன் பெற்ற பொண்ணை வந்து பையன் வந்து விட்டுருங்க, பொண்ணை கொடுக்கும்போது அவன் எல்லாமே கொடுத்த மாதிரி தான். அந்த கலெக்ஷன் ராஜா விஜயகுமார் சொன்ன மாதிரி, என் பொண்ணே கொடுத்துட்டு இந்த மண்ணு எனக்கு பெருசாமான்னு கேட்ட மாதிரி, அண்ணனுக்கு அவ்வளோ அழுத்தம் இருக்கும்போது, ஒட்டி பிறந்த அண்ணனுக்கு இருக்கும்போது பெத்த தாய்க்கு தந்தைக்கு எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரேன். நீங்கள் உங்கள் மாமனார்ட்ட எப்படி பழகுவீங்க? நான் சத்தியமாக எனக்கு தாய் மாமா, எனக்கு என் அம்மாவுடைய அண்ணன். நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு பிறக்கும்போது சொல்லிட்டாங்க தான் பொண்ணு தான் பையன்னு. நாங்களே மாமா பார்த்தா பயப்படுவோம் சார். தாய் மாமன்றது எங்களுக்கு வந்து தெய்வம் தான் அவர். பட் உறவுகள் வந்து ரொம்ப துப்புள் கொடி உறவுகளும் தாலி கொடி உறவுக்கும் அடிக்கடி ஒரு வார் போய்கிட்டே இருக்கும். பட் இந்த துப்புள் கொடி உறவு என்பது வலுவானது, மென்மையானது, பட் வலுவானது. அதை கொடுத்த தாய் தந்தை மாமனாருக்கு வந்து நீங்கள் ஈடு இணைய சொல்ல முடியாது. என் மாமனார் இருந்தானே என்னை வாடா படம் கூப்பிடுவார், எங்கே அவனு தான் கேட்பார். சின்ன பிள்ளை இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கோம்ல, மாமா கண்ட பயம் இருக்கும். அந்த பயம் பட்டது பக்தி மரியாதை. எவ்வளோதான் இருந்தாலும் இவ்வளோ மாற்றத்துக்கு பிறகும் கூட இன்னமும் கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாமனார் மருமகன்கிறது அவ்வளோ பேசலாம் மாட்டாங்க. இன்னும் அப்படித்தான் பேசணும் அவசியம் இல்லை சார். நம்ம சாமியோட பேசிட்டா இருக்கான், ஏன் பேசணும்? என்ன பேசிட போறீங்க? நான் காமெடி பேசுகிறேன், நான் மாமா கலந்து பேசுகிறேன், எதார்த்தம் ஒன்றும் பண்ண வேணாம், நீ மரியாதை உள்ள வையே, அதை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க சார். நீங்கள் ஏன் நடிக்கிறீங்க? சரி, எல்லாரும் மாமனார், எல்லாருக்கும் நம்ம கல்யாணமாக போகுது, எல்லாரும் மருமகன், எல்லாரும் நாளைக்கு மாமனார். மனித உறவுகள் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறவோ எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியது சார். நீங்கள் ட்ராமா பண்ண வேண்டியது இல்லை, அது கண்டுபிடிச்சிருவான். அதனால் வந்து நீங்கள் பேசணும், பழகணும், அது இல்லை. உன்னால் உணர்தல் இண்டிவிஜுவலாக இருக்கிறத விட கூட்டமாக வாழும்போது அது சுகம் இருக்கும். அந்த சுகத்தை தர மருமை நான் உதாரணம் சொல்லுங்களேன். நான் அவர்கிட்ட பணமோ பதவி எதுவும் பார்க்கல, பொண்ணுக்கு சூஸ் பண்ணார். வந்தப்போ நான் அவரை நான் எதுக்கிட்டேன், நல்லா பேசுவாரா? ஃப்ரெண்ட்லியா? ஃப்ரெண்ட்லின்றது கிடையாது. அவர் எனக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கணுமோ சார், எதுக்குமே ஒரு டிஸ்டன்ஸ். சூரியன் கட்டி பிடிச்சி சூரியன் பக்கத்தில் வந்து என்ன ஆகும், நம்ம சூரியன் தள்ளி போனாலும் என்ன ஆகும்? எதுக்குமே இயற்கை ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருக்கு சார். நான் மறுமனை வந்து மனப்பூர்வம் ஏற்றுக்கிட்டேன். பார்த்தீங்களா, எனக்கு நல்ல பையன் நினச்சிட்டேன். எனக்கு 2 பொண்ணு. என் மனப்பூர்வம் அவர் பையனை எடுத்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இதான் வெளிச்சத்தின் சத்தியமாக உண்மை. ஊரில் போய் நாங்கள் வில்லேஜ் பண்ணைப்புறத்துக்கு போயிருந்தோம். அங்கே காரை கழுவ வேண்டிய சொல்லலாம், வேலைக்காரன் இல்லை, நான் கழுவுனேன். அவர் வந்து அவரும் ரொம்ப கழுவிட்டு இருந்தார். நான் அவர் கழுவுன்னு சொல்லலை, கழுவ வேணாம்னு சொல்லலை. மாப்பிள்ளை நீங்கள் கழுவுங்கன்னு சொல்லலை, கழுவும்போது வேணாம் மாப்பிள்ளைன்னு சொல்லலை. ரெண்டுமே ஹிப்போக்ரஸி. அவருக்கு படுது மாமா கழுவ நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோன்னு, எனக்கு படுது நான் கழுவு நீ மாப்பிள்ளையும் ஹெல்ப் பண்ணட்டும். இந்த புரிதல் இருந்தால் அங்கே எங்கே ஈகோ வரப்போகுது? குமார செல்வா அவர்கள், அது பொதுவாக இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் சொந்த வீட்டை விட்டே கொஞ்சம் விலகித்தான் இருக்கிறார்கள். என் சொந்த வீட்டில் வலையடிக்க மாட்டேன், மாமனார் வீட்டில் போய் எப்படி வலையடிப்பேன்னு கேட்கக்கூடிய கேள்வி ஒரு தனிமனித மனோபாவம் சம்மந்தப்பட்டதாட்டு நான் நினைக்கிறேன். நாம் ஒரு லாட்ஜில் தங்கி இருந்தால் கூட அந்த லாட்ஜில் உள்ள பாத்ரூமை சுத்தப்படுத்தி திருப்பி வரும்போது வச்சுட்டு வர்றது தான் ஒரு நாகரிகமான ஒரு விஷயம். அந்த மனோபாவம் உடையவன் தனக்கு வீடுன்னு பார்க்க மாட்டான், மாமனாருக்கு வீடுன்னு பார்க்க மாட்டான், எந்த இடம்னு பார்க்க மாட்டான். எல்லா இடத்துலையும்
வலையடிக்கிறதை இயல்பாக செய்துட்டு இருப்பான். ரெண்டாவது, இந்த மாமனார் வீட்டுக்கும் மருமகன் வீட்டுக்கும் பகை அல்லது ஒரு புரிந்து கொள்ளாமை ஏற்படுறதுக்கு பெரும்பாலான காரணம் ஒன்று சுயலாபம், இன்னொன்று பொருளாதார கொடுக்கல் வாங்கல்னு நான் நினைக்கிறேன். இங்கே பேசினதுலேருந்து மரபு ரீதியாக நம்ம குடும்ப தமிழ் சமூகங்களுக்கு குடும்ப அமைப்பில் மருமகை மாமியாருக்கு இடையில் ஒரு கூச்ச நாச்சங்கள்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. முன்னாலெல்லாம் மருமகனுக்கு முன்னால் வச்சு மாமியார் நிமிர்ந்து பேசுறதுக்கு வெக்கப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அதை மீறி அது நம்ம பெற்ற கல்வியினாலேயும் பழக்க வழக்கங்கள்னாலையும் கால மாற்றத்தினாலேயும் மீறி துணிஞ்சு நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய உதவி கேட்கக்கூடிய பல பரஸ்பரமான சில விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு வயதான ஒரு ஆள் கூட ஒரு இளைஞனை கூட்டிகிட்டு போகிறாரு. இது யாருன்னு கேட்க, இது என்ன மருமகன் விருந்து வந்திருக்கா, பக்கத்து வேலையில் எங்கேயோ சாராயம் விற்கிது, 2 பேரும் குடிக்க போகிறோன்னு போகிறாங்க. அது இந்த இடத்துல நம்ம சில டாபூஸ் வச்சுருக்கோம் இல்லையா, சில தடைகள், இப்படி தான் நம்ம பழகணும், இப்படி தான் பழகப்படாதுன்னு எல்லாம் நாம தான் ஒரு மத்தியதர வர்க்கம் அதுக்கு மேலே உள்ளவங்க தான் அதை பார்க்கவே தவிர கீழே அடிமட்ட மக்களுக்கு இடையில அந்த ஒரு விஷயங்கள்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு இதாக தான் இருக்குது. பொதுவாக நான் இதுக்கு முன்னால் பேசுனது போல் ஒரு மருமகை மாமியார்கிட்ட போய் விருந்துக்கு போன நேரத்தில் பண்டி இறைச்சி கேட்டான். பொதுவாக அவன் வீட்டில் பண்டி இறைச்சி உபயோகிக்கிறதில்லை. அந்த மாமியாரும் ரொம்ப விசாரித்து வாங்கி கொடுத்தா. அது இல்லை என்ன முக்கியம் இருக்குன்னு சொன்னால், எங்கள் பகுதியில் பண்டி இறைச்சியை உறவுறத்தான்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் கை தொட்டு வாங்கி பயன்படுத்தினா அந்த உறவு சிதைஞ்சிரும். ஆனால் அதையும் மீறி அந்த மாமியார் மருமகனுக்கு பண்டி இறைச்சியை கறி வச்சு கொடுத்து அவங்க நல்ல உறவாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த கூச்ச நாச்சங்கள் கூட எல்லாம் கடந்து போன ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு அதிகாரியை தெரியும். அவருக்கு மனைவி வெளியூரில் ஆசிரியராக வேலை பார்க்காங்க. இவர் வாரத்தில் 2 நாள் தனக்கு தனிமையில் இருக்கக்கூடிய மாமியார்கிட்ட போய் அந்த வீட்டில் உள்ள சமையல் வேலைக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப மிடுக்காக பேசுதிய, ரொம்ப இதாக இருக்குது, ஆனால் ஒரு குழந்தைய போல் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் போய் இதெல்லாம் செய்யலான்னு கேட்ட நேரத்தில் அவர் என்னட்ட மட்டும் சொல்லி தந்தார். நான் ஒரு ரகசியம் சொல்லி தரேன். குடும்ப வாழ்க்கை சிறக்கணும்னு சொன்னால் அதிகம் தோல்வி அடைய வேண்டும். யார் குடும்பத்தில் அதிகம் தோல்வி அடைகிறார்களோ அவர்கள் தான் அதிகம் வெற்றியை பெறுகிறார்கள். அந்த வகையில் நான் எனது மனைவியை தோற்று வெற்றி கொண்டிருக்கிறேன். எனது மனைவியும் சில விஷயங்களில் அவளாகவே தோற்று பல வெற்றிகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் குடும்ப ரகசியம்னு சொன்னார். அதுதான் இந்த இடத்துல நான் முன்வைக்கேன். எப்போ வெளிப்படையாக ஒரு சமூகம் எல்லா விஷயங்களையும் பேச தொடங்குதோ அந்த இடத்துல ஒரு நிறை வந்துட்டுன்னு அர்த்தம். இதில் நம்ம மறைத்து பேசக்கூடிய விஷயங்கள் நாசூக்கு நாகரீகம்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள்ளால் எல்லாமே ஒரு அதிகாரம் ஒழித்திருக்கிறது, அல்லது ஒரு மறைமுகமான ஒரு சுயலாபம் ஒழித்திருக்கிறது. இந்த வெளிப்படையான தன்மை இல்லாததுனால தான் கணவன் மனைவிக்கு இடையில் ரொம்ப விரிசல் வருது, குடும்பங்களுக்கு இடையிலையும் இந்த விரிசல் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இது யார்கிட்ட நாசுக்குத்தனமும் இந்த மாதிரிப்பட்ட இதுவும் இருக்கும்னு சொன்னால் அது ஒரு மத்தியதர வர்க்கத்துக்கு மேல் வர்க்கங்கள் இருக்கு. அங்கே தான் குடும்பங்கள் இப்போ நீங்கள் அதிகமான தற்கொலைகள் நடக்குதும் பிரிவு நடக்குதும் அதிகம் படித்தவர்களாகிய கேரள மாநிலத்தில் தான். அங்கே என்னன்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு இடையில் சரியான உரையாடல் இருக்காது, ஒரு வெளிப்படையான பேச்சு இருக்காது. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். Stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். அதாவது நான் என் மாமியாரை பார்த்ததில்லை. என் அம்மா மனைவி சின்ன வயசுலேயே தாய் இழந்தவ. என் மாமனார் இப்போ சமீபத்தில் தான் இறந்து போனார். 91 வயசில் இறந்தார். 34 வருஷம் வேலை பார்த்து 32 வருஷம் பென்ஷன் வாங்கி ஒரு பெருவாழ்வு வாழ்ந்த மனிதர். 13 வருடமாக என் கூட தான் என் வீட்டில் தான் இருந்தார். அது பிள்ளைகளெல்லாம் வெளியூரில் வேலை பார்த்ததுனால அவர் என் கூட தான் தங்கியிருந்தார். எனக்கு சின்ன வயசுலே தந்தையார் இழந்துட்டு, நான் 7 வயசுலே எனக்கு ஒரு தகப்பனை போல் அவர் இது பண்ணினார்.
அவர் வந்து ரொம்ப 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 அதாவது அவர் இறந்த பிறகு நான் வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாயிட்டேன். என்ன காரணம்னு சொன்னால் அவர் ஒரு நாள் கூட சத்தம் போட்டு பேசிட்டு கிடையாது. அதுக்கு ஒரு அவமரியாதையாகவோ சத்தம் போட்டு அவர் பேசியிருந்தாருன்னு சொன்னால் நான் அதை இப்போ நார்மலாக இருந்திருப்பேன். அவர் அப்படி பேசாமல் இருந்த ஒரு காரணத்தினால தான் என்னை வந்து அது ரொம்பவும் பாதிச்சிருக்குது. என்னால் அதுலேருந்து இன்னும் கூட சரியாக கடந்த ஒரு 2 மாதமாக என்னால் விடுபட முடியாத ஒரு நிலையில் தான் நான் வந்திருக்கேன். அதாவது தந்தை பாசத்தை நான் பெரிய அளவில் உணர்ந்தது கிடையாது. மாமனார் தான் எனக்கு ஒரு தந்தையை போல இருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நான் எனக்கு கயம்னு சொல்லக்கூடிய சிறுகதை தொகுப்பை கூட சின்ன வயதிலே இழந்து போன தந்தை என்பை எனக்கு கணந்தோறும் தந்து கொண்டிருக்கும் மாமனாருக்குன்னு அர்ப்பணம் செய்திருக்கு. 2 ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப வெளிப்படையாக பேசினாங்க. இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் சென்சிட்டிவான ஆனால் அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். இதுக்குள்ளே 2 சிக்கல் இருக்குது. ஒன்று மரபு ரீதியாக பழக்கப்படுத்தப்பட்ட சில விஷயங்கள், அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள், அல்லது நமக்கு சும்மா காதோரமாக சொல்லிட்டு போனது அப்படியே ஒரு கொள்கை போல் நம்ம பிடிச்சிக்கிட்டது ஒன்று. 2வது மாறி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப நான் மாடர்ன், இதில் 2 விஷயம் மாடர்னாக தன்னை முன்னிறுத்தக்கூடிய அல்லது நான் கலகலப்பானவன்னு காட்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் கலகலப்புங்கிறது இயல்பாக இருக்கணும், அது கோமாளித்தனமாக போயிடக்கூடாது. ஏன்னா இந்த சமூகத்துக்குள்ள கண்ணுக்கு தெரியாத சில கட்டமைப்புகள் இருக்கு. நம்ம தமிழ் சமூகம் ரொம்ப நாகரிகமான சமூகம். இதோட மைய புள்ளி கூச்சம் தான். உண்மையா சொல்லப்போனா கூச்சம் தமிழர்களுடைய நல்ல இயல்பு, தப்பு இல்லை. ஒரு பக்கம் நம்ம மல்டிநேஷனல்ல பெரிய அளவுக்கு திணறதுக்கான ரீசன் அதுதான், இந்த கூச்சம் தான் காரணம். ஆனா அதுவே நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒரு மிகச்சிறந்த குணமா இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய பல தவறுகளை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு பின்னால் இந்த கூச்சம் இருக்கு. இது தவறா போயிருமோங்கிற பயம் காரணமா இருக்கு. அப்பா என்ன நினைப்பாங்க, அம்மா என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த சமூகம் என்ன அவ்வளோ பழகலை. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களாம் ஏதோ மாமனார் மாமியார் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிங்க. உங்கள் பேச்சில் ஒன்றுமே இல்லாமல் பேசுகிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. மீதியெல்லாம் வேலை சார்ந்த பேச்சாக தான் இருக்குது. உண்மையிலேயே மாமனார் மாமியார்ட்ட ரொம்ப பேச முடியாது தான் ஒன்று. 2வது மாமனார் மாமியார்ட்ட பேசிகிட்டே இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ரைட்டா? நீங்கள் அதை ஒரு பார்ட்டி லைஃப் போல் மாமனார் மாமியார்ட்ட ஜாலியாக பேசிட்டு இருக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, போகிறது ஓகே. அவங்க அதாவது அம்மா இப்போ அம்மா கிட்ட கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக அளவுக்கு மீனிங்க பாருங்கள் கிறுக்க மாதிரி பேசுகிறான்றாங்க. டப்புன்னு அம்மா மாமியார் சொல்ல மாட்டாங்க, உள்ளே சொல்லுவாங்க என்ன மாப்பிள்ளை கொஞ்சம் கிறுக்கு மாதிரி பேசுகிறாப்புல அப்படின்னு உள்ள தோணும். 2 விஷயம் தான். மாமியார் ரியாக்ட் பண்ணலங்கிறதுக்காகவோ மாமனார் ரியாக்ட் பண்ணுறதுக்காகவோ நம்முடைய கலகலப்பெல்லாம் சரி நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது. இறுக்கமாக இருக்கிற காரணத்தினால இவர்களுக்கு பாசமோ பிரியமோ இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மனசு பேசிக்கிட்டே தான் இருக்கும். இன்னொன்று கலகலப்பாக இருப்பதன் மூலம் தான் அன்பை காட்ட முடியும்னு ஒரு சின்ன பயம் இருக்கு உங்ககிட்ட. அதுவுமே கொஞ்சம் ஃபேக் தான். இப்படிலாம் இல்லைன்னா நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்லாம் நமக்கு. 2வது இந்த கலகலப்பு இயல்பாக இருக்கவங்களுக்கு சிக்கல் கிடையாது. கலகலப்பாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பேசாமல் இப்படி வந்துட்டு போயிடலாம். எல்லாத்தையுமே டிஸ்டன்ஸ் இருக்குதா? டிஸ்டன்ஸ் இல்லாத உலகம் கிடையாது. தந்தைக்கும் மகனுக்குமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் டிஸ்டன்ஸ் இருக்கு. அம்மாவுக்கும் ஆனால் பேசிட்டு தான் இருக்காங்க, பேசாமலாம் கிடையாது. அந்த பேச்சு குறைஞ்சிரும், ரொம்ப க்ரக்ஸாக இருக்கும். அந்த டு த பாயிண்ட் பேசுவாங்க. மைண்டு பேசிகிட்டே இருக்கும். டப்புன்னு ஒரு ஃபோன் அடிப்பாங்க. எங்கேயோ நமக்கு எதிர்பார்க்காத டேத்தில் ஒரு ஃபோன் வரும். நம்ம ஒரு சிக்கெட்டில் இருக்கணும், என்னடா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் மனசு பேசுறது. அம்மா அப்படி தான் பேசுவாங்க, அப்பா அப்படி தான். அண்ணன் தம்பிங்களாம் நீங்கள் உங்கள் அண்ணங்கள்லாம் கொஞ்சம் குலவிட்டீங்களா அண்ணா அப்படின்னு கதறீங்களா என்ன? பேசிக்கவே மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு ஃபோன் பண்ணுறப்ப உன் ஃபோனுக்கு தான் உன் நானே கூப்பிடணுன்றதேம்மா அண்ணன். சமூக விவாதத்தை உருவாக்குவதான் நீயா நானுடைய அடிப்படை நோக்கம். 2 தரப்பு நியாயத்தை நாங்கள் மக்கள் முன்னால் கொண்டாந்து வச்சுட்டோம். எது சரி, எப்படி எடுத்துக்கணும், அல்லது எதை ரீடிஃபைன் பண்ணணும், எதை கொஞ்சம் மாற்றம் பண்ணணும், எப்படி நடந்துக்கணுங்கிற பற்றி மக்களே முடிவெடுத்துக்கணும், வீடுகள் முடிவெடுத்துக்கொள்ளும். அதற்கான துவக்கத்தை உருவாக்கி கொடுப்பது தான் நீயா நான் மேடை. இந்த ஒட்டுமொத்த ஷோக்கில் மாமனார் மாமியார் மருமகன் இப்படிங்கிற பல விஷயத்தை பேசிகிட்டு இருக்கப்ப இதுக்குள்ளே இருக்க இன்னொரு டைமென்ஷன் ஒருத்தர் பட்டுன்னு எடுத்து அடித்தார். ஒரு மாமனார் வீட்டுக்கு போகிறது, அவங்கள மரியாதை நடத்துறது, அவங்கள சந்தோஷமாக்குறது, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது மூலமாக அவங்க சந்தோஷப்படுறாங்களா இல்லையாங்கிறதுலாம் அடுத்ததுப்பா. என்னை நம்பி வந்த என்னுடைய மனைவி சந்தோஷப்படுகிறாள். ஒரு பெண்ணுக்கான உரிமை அவள் வீட்டில் இருப்பதற்கான நேரத்தை அவளே எடுத்துக்கொள்வது, அதற்கு துணையாக இருப்பதும் கூட ஒரு ஆணினுடைய கடமை தான். ஒரு பெண்ணுடைய உரிமை சார்ந்த விஷயம் அது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவை முன் வச்ச சார் உங்களுக்கு அந்த பரிசு கொடுக்கணும். வாங்க. மாமியார் வீட்டுக்கு போகலான்னு கிளம்புனா என்னுடைய மனைவி எவ்வளோ சந்தோஷப்படுவா. அவள் சந்தோஷத்துக்காக போகிறேன். 2 நாள் ப்ரோக்ராம் போட்டு 4 நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணேன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவா. அவள் சந்தோஷக்காக அங்கே போகிறேன். வீட்டு வேலை செய்யறது நாங்கள் கிளம்பி போகல. நான் போயிருக்கும்போது மாமியார் எனக்காக வாய்க்குறிச்சியாக சில இதெல்லாம் பண்ணுறாங்க. கூட எங்கள் மனைவி அங்கே போயிடுறாங்க. அப்போ நான் சொன்னப்போ சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கமேன்ற அந்த நேரத்தில் தான் நான் அந்த இடத்த சுத்தப்படுத்துகிறேன். சுத்தப்படுத்தும் போது அங்கேருந்து திரும்பி பார்க்குறாங்க கிச்சன்லேருந்து என் மனைவி. அவங்க உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. கிளாசிக் கிச்சன் வழங்கும் 21,000 ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வச்சர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது இந்த ஷோவில் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக ஆர்குமெண்ட் அப்படிங்கிற அளவை தாண்டி உண்மையிலேயே இந்த ஷோ வழியாக அவரை தேடிக்கிட்டே இருந்தார் ஒரு கேரக்டர் இந்த ஷோவில். ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் இது இப்படி நடக்குது, ஓ நம்ம ரஃபாக இருக்கிறதுக்கு பின்னால் நாம மட்டும் தான் காரணமா, இல்லை நம்ம தெரியலைங்கிற விஷயத்த அவர் தெரியலேன்னே சொன்னார். வாங்க சார், நீங்கள் தான் சார், உங்களுக்கு தான் பரிசு. பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். நான் நிஜமாவே அங்கே போய் உள்ளே போகணும். வெளியில் நல்லா ஜாலியாக இருப்பேன். ஊர் சுற்றிட்டு எல்லா பசங்க கூட எல்லாம் விளையாண்டு போவேன். லேட் ஆகும். ஆனால் அங்கே போனாலே
ஒரு போலித்தனம் நமக்குள்ளேயே நம்ம அறியாமல் உருவாகிடுது. நம்ம போனோம்னா வந்துடணும். ஏன் அங்கே போகணுன்னு ஒரு போலித்தனம் வருது? ஏன் கிளம்பிடணும்னே தோணுது? சிம்பிளுங்க. ரொம்ப அன்பாக இருக்காங்க, நமக்கு நல்லது கெட்டது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, நம்ம நல்லா கவனிக்கிறாங்க. நம்ம வீட்டை விட அங்கே ஒரு கூடுதல் பிஞ்ச் ஒன்று இருக்கும், ஒரு அடிஷனல் இருக்குல்ல. இவ்வளவு இருக்க இடத்துல இருக்கணும்னு தானே தோணணும். ஏன் கிளம்பிடணும்னு தோணுது? தெரியல சார். எனக்குள்ள நிறையா டைம் கேட்டேன். எங்கள் வீட்டில் கூட கேட்டிருக்காங்க. என்னங்க அவங்க அப்பா மாப்பிள்ளை ஒன்றுமே பேச மாட்டார், என்னத்த செல்வி உங்கள் அப்பாவோட பேசுறதுக்கு? உண்மை சார். பேசுறதுக்கு என்னது இருக்கு எனக்கு தெரியல. திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வச்சர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நன்றி, வணக்கம்.